அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே, இந்த இனிமையான மாலை பொழுதினிலே ஜூம் இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கின்ற அத்துணை மெய்யன்பர்களையும் இன்று நமக்கு அருளும் பொருளும் என்ற தலைப்பினிலே ஆழியார் அறிவித்திருக்கோயில் விஷன் ஃபார் விஸ்டம் டைரக்டர் மூத்த பேராசிரியர் டாக்டர் கே பெருமாள் ஐயா அவர்களையும் மற்றும் சைதை மன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் தன்னார்வ தொண்டர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அறிமுகம் செய்ய சொன்னாங்க. ஐயாவை அறிமுகம் செய்கிற அளவுக்குலாம் எனக்கு தகுதி கிடையாது. இருப்பினும் சம்பிரதாயம் முறைன்றதுனால சுருக்கமா ஐயாவை பத்தி நிறைய இருக்கு சொல்றதுக்கு. நேர மேலாண்மை காரணமாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்துல 35 வருடங்களாக அருட்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தில் நம்முடைய விஷன் ஃபார் விஸ்டம் அதனுடைய இயக்குநராகவும் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். மற்றும் ஐயா அவர்கள் ராமகிருஷ்ணா கலைக்கல்லூரியில பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாகவும் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். மற்றும் ஐயாவுடைய பாதங்கள் பதியாத நாடுகளே இல்லை என்ற அளவிற்கு ஐயா அவர்கள் பல வெளிநாடுகளுக்கு சென்று நம்முடைய அருட்தந்தையினுடைய தத்துவங்களை பரப்பி கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஐயாவை பற்றி நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு. இருந்தாலும் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் நம்ம ஐயா கிட்ட இருந்து நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. அருளையும் பொருளையும். வாழ்க பலமுடன். மீண்டும் ஒரு முறை ஐயாவை இந்த இணையதள மூலியமாக இணைந்திருக்கின்ற அத்துணை அன்பர்கள் சார்பாக வருக 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 என்று ஐயாவை வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைப்பட்டு இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகவிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாக சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய சைதை மனவளக்கலை மன்றத்தினுடைய தலைவர் பேராசிரியர் கருணாகரன் ஐயா அவர்களே, பொறுப்பாளர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த சைதை மனவளக்கலை அறக்கட்டளையை சேரும் சிறப்போடு நடத்தி வரக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா பிரச்சனையினால் நாம் எல்லாம் ஒன்று கூடி ஒரு குரூப் மெடிடேஷன், ஒரு சொற்பொழிவு என்றெல்லாம் முடியாமல் இப்பொழுது செல்போன் மூலமாக, லேப்டாப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் லீவ்லையும் கூட நம்ம ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார முடியாட்டியும் வீட்டில் இருந்து கொண்டே நாம் இந்த பயிற்சிகளை செய்வதற்கு, ஒரு உற்சாகப்படுத்துவதற்கும், மகரிஷியினுடைய கருத்துக்களை மேலும் மேலும் சிந்திப்பதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த ஜூம் மூலமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஏற்பாடுகளை செய்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக என்னும் டாபிக் போறக்கூடிய ஒரு சில செய்திகளை நான் கொண்டு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்ம முதல்ல இந்த ஜூம் எல்லாம் நமக்கு எல்லாம் பழக்கம் இல்லாமல் இருந்தது, இந்த ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கு பின்னாடி ஓரளவுக்கு எல்லாரும் பழகிட்டு இன்னைக்கு எல்லாரும் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. மண்டல தலைவுல, மன்ற தலைவுல நிறைய நடத்திட்டு இருக்காங்க. அப்ப குரூப் மெடிடேஷன் நம்ம ஒன்னா உட்கார்ந்து செய்யறதுக்கு பதிலாக எல்லாம் வீட்டுல இருந்தபடி அந்தந்த நேரத்துல மெடிடேஷன் செய்யறாங்க, சொற்பொழிவுகளை கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே இது ஒரு காலத்தால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடுறதுக்கு முடியாம இருக்கலாம்.
ஆனா இப்ப அந்த நேரத்துல அவங்க வீட்டுல இருந்துகிட்டே எந்த இடத்துல இருந்தாலும் அங்க இருந்துட்டு அவங்களால மெடிடேஷன்ல கலந்துக்க முடியும், சொற்பொழிவில் கலந்துக்க முடியும். ஒரு நல்ல ஏற்பாடு. இதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக நம்ம வந்து ஜூன் 21 யோகா தினம் கொண்டாடும் நாங்க அறிவிக்க இருக்கிறோம். அதாவது முதல்ல வந்து நம்முடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸையும் சர்டிபிகேட் கோர்ஸையும் ஆன்லைன் மூலமா செய்யறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அப்ப எல்லாரும் வீட்டுல இருந்துகிட்டே ஒரு செல்போன் இருந்தா போதும், லேப்டாப் இருந்தா போதும், வீட்டுல இருந்துகிட்டே நம்ம வந்து இந்த பயிற்சிகளை கத்துக்க ஆரம்பிக்கலாம். ஆனா தீட்சை கொடுக்கறது மட்டும் ஆக்ன, சாந்தி, துரியம், காயல் பயிற்சியில இந்த அஸ்னி முத்திரை, ஓஜஸ் மூச்சு இதுவெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கிற மன்றங்கள் வந்துதான் கத்துக்கணும். அது போக மற்ற தியரி பார்ட் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல ஆலியால இருந்து எல்லாம் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு செய்துட்டு இருக்கிறோம். அதனால யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள்லாம் மன்றத்துக்கு வந்து அவங்க பயிற்சிகள் கத்துக்க முடியாதோ கத்துக்கலாம். அதே மாதிரி 12 நாள் கோர்ஸ் நடத்த இருக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 12ஆம் தேதி வரைக்கும், அடுத்து 16ஆம் தேதி ஆரம்பிச்சு 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம கோர்ஸ் நடத்த இருக்கிறோம். தினம் காலையில 6 to 8 இருக்கும், பகல்ல 10 to 12 வரும், மாலையில மறுபடியும் 6 to 8 இருக்கும். 3 கோர்ஸும் ஒரே நடக்கும். ஒண்ணு முடியலன்னு இன்னொன்னு அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில திட்டங்கள் எல்லாம் வகுத்து வச்சிருக்கிறோம். ஆகவே நல்ல இந்த ஜூம் பயன்பாட்டை செய்து வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் சொல்லி, இன்றைக்கு நம்ம அருளும் பொருளும் என்ற தலைப்பு பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அருள் என்பது ஒரு அன்பு, கருணை, அறம் இவையெல்லாம் ஒரு ஒன்று சேர்ந்த ஒரு வார்த்தையினுடைய பொருளாக வைத்துக் கொள்ளலாம். ஒரு தெய்வத்தை நோக்கி செல்பவர்களுக்கு இந்த நிலை இயல்பாக வர வேண்டும். இந்த பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்ற இருக்க வேண்டும். அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி என்று நாம் சொல்கின்றோம். அதுபோன்று நாம் பிரம்மஞான பயிற்சி எல்லாம் முடித்த பிறகு ஆசிரியர் பட்டம் பெறுகின்ற போது அருள் நிதி என்று சொல்கிறோம். பொருள் நிதி என்று எங்குமே பெயர் இல்லை. ஆனால் அருள் நிதி எவ்வளவு கொடுத்தாலும் அது குறையாத ஒன்று. ஆகவேதான் அதை நாம் அருள் நிதி என்று சொல்கின்றோம். அப்ப அருள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் தனது தெய்வ குணத்தை உயர்த்துக் கொள்வதற்கு உதவக்கூடிய ஒன்று. வர்றது மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கல. கிளியரா இருக்குங்க. இல்லையா? இல்லையே? சரி சரி சரி. அருள் என்பது ஒரு மனிதனை தெய்வமாக மாற்றக்கூடிய ஒரு பண்பு. எல்லா மனிதருக்கும் அது வேண்டும். இயல்பாகவே கருணை என்பது அவன் தெய்வத்தன்மையை நோக்கி நகர்கின்ற போது வரக்கூடிய ஒன்று. பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பது எல்லா உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்தின் அம்சம்தான். அந்த தெய்வத்தின் தன்மைகள் ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அருள் என்ற ஒரு நிலை. அப்ப இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று. அதை வளர்த்துக் கொள்வதற்கு நம் என்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதுவெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். சரி, அடுத்தது பொருள். பொருள் என்பது நமக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உணவு, உடை, இருப்பிடம் இவையெல்லாம் பூர்த்தி செய்யணும். ஒரு பருவ வயது வந்த பிறகு கணவன் மனைவி என்ற ஒரு உறவை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்க்கை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்கு செல்வம் வேண்டும். செல்வம் இல்லாமல் நாம் செய்ய முடியாது. ஒரு ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஓரளவுக்கு பொருள் இருந்தால்தான் அவை நாட முடியும். இல்லை என்று சொன்னால் வறுமையில் இருந்து கொண்டு பட்டினியாக இருந்து கொண்டு தியானம் செய்ய முடியாது, தற்செயல் செய்ய முடியாது. அப்ப பொருள் என்பது வேண்டும். இப்ப அருள் நமக்கு எவ்வளவு, எதற்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்ப எப்ப எதையெல்லாம் சேர்க்கணும் என்பது பற்றி நாம் சில சிந்தனைகளை செய்து பார்ப்போம். நமக்கு அருட்தந்தை அவர்கள் நல்லதொரு வாழ்க்கை முறையை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப யாரெல்லாம் அருட்தந்தை சொல்லக்கூடிய வழிகளை பின்பற்றி அந்த பயிற்சிகளில் அந்த அருள் என்பது தேவையான பெருக்கம் தானாக கிடைக்கும். அதே சமயத்தில்
பொருளிலும் ஒரு வறுமை இல்லாத நிலை தானாக அமையும். இது ஒரு இயற்கை நியதி. மகரிஷி அவர்கள் அப்படித்தான் திட்டமிட்டு எல்லா பயிற்சிகளையும் முறையாக செய்திருக்கிறார்கள். இப்ப இது சம்பந்தமாக மற்ற அறிஞர்கள், திருவள்ளுவர் மற்ற ஞானிகள் என்ன திருவள்ளுவர் சொல்கிறார், எல்லா செல்வத்திலும் உயர்ந்த செல்வம் என்று சொன்னால் அது அருட்செல்வம் தான். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். எல்லா செல்வத்திலும் உயர்ந்த செல்வம் என்று சொன்னால் அருட்செல்வம் தான். அப்ப பொருட்செல்வம், அது சொல்ற பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல. அருட்செல்வம் என்பது நல்லவர்களிடம் மட்டும்தான் இருக்கும், நியாயமானவர்களிடம் மட்டும்தான் இருக்கும், பண்புள்ளவர்களிடம் மட்டும்தான் இருக்கும், ஒழுக்கமுள்ளவர்கள் மட்டும்தான் அருட்செல்வம் இருக்கும். சரி, பொருட்செல்வம் நல்லவர்களிடமும் இருக்கும், அது வேண்டாதவர்களிடம் இருக்கும். பொருள் வைத்திருப்பவர்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள் என்றும் சொல்ல முடியாது, கெட்டவர்கள் என்றும் சொல்ல முடியாது. அப்ப பொருட்செல்வம் என்பது நல்லவர்களிடமும் இருக்கிறது, அது கெட்டவர்களிடமும் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு சிலரெல்லாம் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிறது, பெரிய பெரிய பணக்காரன் ஆகிறது, சமுதாயத்தை ஏமாத்துறது, அதெல்லாம் பார்க்கும்போது சில சமயம் இந்த பொருட்செல்வம் வேண்டாத பணம் மட்டும்தான் போய் சேர்ந்துருமோ அப்படின்னு கூட யோசனை இருக்கலாம். ஆனால் பொருள் என்பது நல்லவர்களிடமும் இருக்கலாம், அது வேண்டாகவும் இருக்கலாம். ஆனால் அருள் என்பது நல்லவர்களிடம் மட்டும்தான் இருக்கும். அருட்செல்வம் செல்வத்திற் செல்வம். ஏன்? பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல. பொருட்செல்வம் நல்லவர்களிடம் இருக்கலாம், கெட்டவர்களிடம் இருக்கலாம். ஆனால் அருட்செல்வம் என்பது நல்லவர்களிடம் மட்டும்தான் இருக்கும். அது கெட்டவர்களிடம் குணமில்லாமல் இருக்கவே முடியாது. யாவது அந்த அருளை அடைவதற்கு, அருட்செல்வத்தை கூட்டிக் கொள்வதற்கு என்ன என்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். எத்தனை நீதி நூல்களை படித்தாலும், எத்தனை சொற்பொழிவுகளை கேட்டாலும் கடைசியாக நிற்பது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த அருளை பெறுவது எப்படி? அதுதான் நல்லாற்றால் நாடி அருளாள்கள், வல்லாற்றால் தேரின்னு பக்தியே துணை. பல வகையில தேடி 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 அலைஞ்சு 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 பார்த்தாலும் அருளை சேர்க்க வேண்டும் என்ற நிலைதான். அப்ப அந்த அருள் சேர்ப்பதற்கான வழிகள், அதாவது ஒரு மனிதனுக்கு தர்மம் செய்கிறான், அறம் செய்கிறான், உதவி செய்கிறான், எல்லா மக்களுக்கும் ஓடி ஓடி உதவி கொண்டிருக்கின்றான். யார் துன்பம் என்று வந்தாலும் இந்த துன்பத்தை நீக்குவதற்கு அவனான முயற்சிகளை செய்கிறான். இப்படி செய்து 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 அவன் அந்த ஒரு அருளை பெற்றிருக்கிறான், அந்த தெய்வ குணத்தை வளர்த்திருக்கிறான். இது போன்ற தெய்வ குணத்தை வளர்த்தவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதையெல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வார். நமக்கு பின்னாடி துன்பம் வருமோ, அடுத்த பிறவில துன்பம் வருமோ, அடுத்த பிறவில சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா, இந்த எந்த கவலையும் அருள் செய்பவர்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார். முழுக்க முழுக்க அது இறைவனுடைய பாடாக இருக்கிறது. அருள் ஒன்றையே நாடி தினமும் காலை மாலை எல்லா நேரமும் அதற்கான எண்ணத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றியோ அடுத்த பிறவி பற்றியோ பயம் என்பது இருக்காது, இருக்கும் தேவையில்லை. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். ஐயோ, அடுத்த பிறவி நமக்கு நரகத்துக்கு போயிடுவோமோ, விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயமே தேவையில்லை, இருக்காது. யாருக்கெல்லாம் இந்த நெஞ்சுக்குள்ளே அருள் நிரம்பி இருக்கிறதோ அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றியோ அடுத்த சந்ததியை பற்றியோ ஒண்ணுமே கவலை கிடையாது, வரவும் வராது. அப்ப அருள் என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அவங்களுக்கு தன்னை பற்றிய தன்னுடைய உயிரை பற்றியோ நம்ம திடீர்னு செத்து போயிடுவோமா, நோய் வந்துடும், எப்பொழுதுமே மற்ற உயிர்களுக்கு மேல் அன்பு கொண்டு அவர்களுக்கு நம்ம என்னவெல்லாம் உதவி செய்யலாம், எந்தெந்த துன்பத்திலிருந்து அவர்களை காப்பாற்றலாம் என்று சதா திட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, பிறருக்கு உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய உயிரை பற்றி எந்த பயமும் இருக்காது, வரவும் வராது. மண்ணுயிர் ஓம்பி தன்னுயிர் அஞ்சும் வினை.
வள்ளுவர் சொல்றார், மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லை தன்னுயிர் அஞ்சுமடை. அப்ப பிற உயிர்களுக்காக அதனுடைய சந்தோஷத்துக்காக எப்பொழுதுமே திட்டமிட்டு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவனுக்கு தன்னுடைய உயிரை பற்றி எந்த கவலையும் தேவையில்லை. அதை இறைவன் பார்த்துக் கொள்வான். என இறைவனுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். வாழ்கின்ற காலத்திலேயே புண்ணியங்களை ஒரு முழுமை அடைய வேண்டும். அப்ப அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அது இறைவனுடைய நேரடி கவனிப்புக்கு வந்து விடுகிறார். அவனுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை இறைவன் பார்த்துக் கொள்வான். சரி, அப்ப இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு அருளும் வேணும், பொருள் வேணும், ரெண்டுமே வேணும் தான். அருள் என்பது நாம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கும், தெய்வ பண்புகளை வெளிப்படுத்துவதற்கும், அந்த இயற்கையோடு ஒன்றி இருப்பதற்கும், நவத்திலே ஆழ்ந்து செல்வதற்கும் எல்லாம் அருள் வேண்டும். பொருள் என்பது நம்ம அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பொருள் வேண்டும். அப்ப பொருள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, அருள் இல்லாமல் அந்த உலகம் இல்லை. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு சொன்னாங்க, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு. இந்த உலகத்துல பொருள் இல்லாதவனுக்கு வேலை இல்லை. ஏன்னா சாப்பிடுறதுக்கு வேணும், துணிமணி போடுறதுக்கு வேணும், வீடு வேணும், ஒரு குடும்பம் வேணும். அப்ப கண்டிப்பா பொருள் வேணும். அந்த பொருளை கூட நம்ம எப்படி சேர்க்கணும்? அதற்கு மகிழ்ச்சி அவர்கள் சொல்றார்கள், ஒரு பொருளை நம்ம எப்படி சேர்க்கணும்? நியாயமான முறையில் உழைத்து சேர்க்கணும். ஐந்தொழுக்க பண்பாட்டில் சொல்றார் பாருங்க, தன்னுடைய அறிவின் உழைப்பினாலும் உடல் உழைப்பாலும் வரக்கூடிய ஊதியம் தான் நமக்கு வருமானம். அப்படித்தான் பொருள் சேர்க்கணும். அதை சிக்கனமாக சேர்த்து வைக்கணும். ஒன்று நம்முடைய உடல் உழைப்பாக இருக்கலாம், அல்லது ரோடு போடுறாங்க, மரம் வெட்டுறாங்க, இதெல்லாம் உடல் உழைப்பு. ஒரு சயின்டிஸ்டா இருக்காரு, ஆசிரியரா இருக்காங்க, விஞ்ஞானியா இருக்கிறாங்க, இதெல்லாம் மூளை உழைப்பு. அப்ப இந்த ரெண்டில் வரக்கூடிய வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் நாம் நம்முடைய அந்த பொருள் என்பதை சேர்த்துக் கொள்ளணும். அப்ப பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகிய இந்த உலகத்தை நம்ம வாழணும்னா பொருள் வேணும், அடிப்படை வேணும். அருள் வேணும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள் இல்லைன்னா அடுத்த உலகம் கிடையாது நமக்கு. மறுபடியும் மறுபடியும் இந்த பிறவி 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 பிறந்து 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 இந்த துன்பத்தில் இருக்க வேண்டியது. அப்ப துன்ப கடலில் விடுபட்டு நம்ம இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அருள் என்பது வேண்டும். அருள் இல்லாருக்கு தேடுறது, இப்ப பொருளை தேடுறது. அப்ப நம்ம பொருள் தேடுகின்ற போதேதான் அருளையும் தேடி ஆகணும். தனித்தனி காலங்கள்லாம் கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க நம்ம ஒரு 70 வயசு 80 வயசு வரைக்கும் பொருள் சம்பாதிச்சு கோடி கோடியா பணம் வச்சு காரு பங்களா வீடு ஆள் அம்பு எல்லாம் வச்சுட்டு அப்புறம் நம்ம சாக போற காலத்துல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி அருளை தேடிக்கலாம். அப்புறம் உடலும் ஒத்துழைக்காது, மனசும் ஒத்துழைக்காது. அப்ப பொருள் தேடுகின்ற போதேதான் அருளையும் தேடி ஆகணும். இன்னும் சொல்லப்போ நான் சின்ன வயதுல இருந்து அருள் தேடக்கூடிய ஒரு வேகம் விட்டால் அது கடைசியில இந்த யோகா பயிற்சிகள் எல்லாம் நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம். யோகா ஃபார் யூத் எம்பவர்மென்ட் என்று சொல்லி நம்ம கொடுக்கிறோம். அப்ப சின்ன வயசுல இருந்து அவங்க நல்லவங்களை மாத்தணும். 5 வளையாதது 50 எப்படி வளையும்? அப்ப சின்ன பொருள் தேட ஆரம்பிக்கின்ற போது, கல்வி கற்க ஆரம்பிக்கின்ற போது, ஒழுக்க பழக்கம் இருக்கின்ற போது முதலிலேயே இந்த நல்ல பண்புகளை எல்லாம் கொண்டு வந்து விடணும். சரி, இன்னொன்னு பாருங்க, இப்ப பொருள் இல்லாதவங்க கூட நாளைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி பொருளை சம்பாரிச்சு பெரிய நிலைக்கு வரலாம். இன்றைக்கு பொருள் வைத்திருக்கக்கூடியவர்கள், பெரியவர்கள், செல்வந்தர்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கு முன்னாடி சாதாரண வாழ்க்கையில் இருந்தவங்களா தான் இருப்பாங்க. மறுபடியும் உழைக்கக்கூடிய வாய்ப்பு, சிக்கனமா இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதையெல்லாம் பயன்படுத்திட்டு ஓரளவுக்கு செல்வந்தரா வந்திருக்கிறாங்க. அப்போ பொருள் இல்லாதவங்க கூட மறுபடியும் ஒரு உழைப்பின் மூலமாக, சிக்கனத்தின் மூலமாக பொருளிலே உயர்ந்த நிலைக்கு வரலாம். ஆனா அருள் இல்லாதவங்க நினைச்சு பாருங்க, அருளே இல்லை, எப்படி என்ன முன்னேற்றம் வரப்போதாங்க? ஒன்னும் முன்னேற்றம் வராது. அடுத்த வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கிடையாது, அடுத்த பிறவியில பெரிய நன்மைகள் கிடையாது. பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால். பொருள் இல்லாதவங்க கூட
ஒருவேளை செல்வந்தரா மாறலாம். அருள் அற்றார் அற்றார் மற்றாதல் அறிவு. அருள் இல்லையா, முடிஞ்சு போச்சு. நீங்க ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இனிமேல் எத்தனை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு பொருள் வச்சுதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போக முடியாது. போகும்போது எடுத்துட்டு போற ஒன்னே ஒண்ணு அருள் தான். அருள் தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். வேற எதையும் நம்ம எடுத்துட்டு போக முடியாது. பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால். பொருள் இல்லாதவங்க கூட ஒரு காலத்துல மறுபடியும் வந்துடலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா அருள் இல்லாதவங்களுக்கு எப்பவுமே நல்ல வாழ்க்கை கிடையாது. அதனால எப்படியாவது பொருளை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும். இப்ப இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது ஒரு மனிதன் இன்னைக்கு நல்ல ஒரு பொருள், புகழ், செல்வாக்கு, ஓரளவுக்கு நல்ல அதிகாரம் இருக்கு என்றால், அப்ப எப்படி அந்த மனிதன் நடந்து கொள்ளணும்? அவன்கிட்ட ஓரளவுக்கு பொருள் இருக்குது, மற்ற செல்வாக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா அவன் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதற்கு கூட சொல்றாரு பாருங்க. அதாவது தன்னை விட எளியவர்கள் பொருள் ரீதியா, அறிவு ரீதியா இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட நம்ம பார்த்து பேசும்போது நம்ம எப்படி அவங்கள பார்க்கணும், பேசணும்னா நம்மை விட வலியவர்கள் முன்னாடி நம்ம எப்படி நின்று கவனிப்போமோ பேசுவோமோ அது மாதிரிதான் தன்னை விட எளியவர்கள் முன்னும் நிற்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணமா எடுத்துக்கணும்னா அருட்தந்தை கிட்ட தான் பார்க்க முடியும். அருட்தந்தையை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு ஸ்வீப்பர் வந்தா என்ன பேசி அவங்களுக்கு பேசுவாரோ அது மாதிரி ஒரு மினிஸ்டர் வந்து உட்கார்ந்தாலும் பேசுவார். அங்க வேறுபாடு இருக்காது. ஏன்னா ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் சொல்றாங்க. அந்த நிலைக்கு வந்தவர்கள் தான் அவர்கள். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெளியார் மேல் செல்லும் எடுத்து. தன்னை விட மெளியவர்களை பார்த்து கோபிக்கும் போதோ, திட்டும் போதோ, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் போதோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களை விட பெரியவங்க வலிமையானவர்கள் முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி சிக்கல் வந்தா என்ன பண்ணுவீங்க? அதை நினைச்சிட்டு செய்கின்றார். அதான் இதான் அருளுடைய வெளிப்பாடு. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெளியார் மேல் செல்ல விடுத்து. தன்னை விட வலிமை குறைந்தவர்கள், வறுமையானவர்கள், அறிவிலை குறைபாடு உடையவர்கள், எத்தனையோ துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், அவங்க மேல நம்ம வந்து ஒரு தண்டனை கொடுக்கும் போதோ, ஒரு சொல்லும் போதோ நினைச்சு பாருங்க. இதே நிலை உங்களுக்கு ஏற்பட்டு நீங்க வந்து உங்களோட ஒரு பெரிய முன்னாடி கை கட்டி நின்னீங்கன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெளியார் மேல் செல்லுபடுத்து. அதுதான் அருளினுடைய வெளிப்பாடு. சரி, இப்ப மறுபடியும் இந்த பொருள் என்பதை பற்றி பேசுறது பாருங்க. பொருள் வரும் போகும், அது நிலையா இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கிட்டையும் பொருள் எல்லா காலத்திலும் இருக்கிறது இல்லை. அது வருது போகுது. இன்னும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து பெர்மனண்டா இல்லாதது எல்லாம், நிலை இல்லாதது எல்லாம் நிலையுதுன்னு நினைக்கிறோம். அதுல பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது நிலையில்லாதவை, பெர்மனண்டா இருக்காது, வரும் போகும். ஆனா அந்த நிலையில்லாததெல்லாம் வேணும் 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 என்று சொல்லிதான் மனிதன் எல்லா துன்பங்களையும் அடைகிறான். நிலையில்லாதவற்றை, அதன் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல் அறிவாண்மை கடை. எது இதெல்லாம் பெர்மனண்டா இல்லையோ, பொருள் இல்லை, புகழ் இல்லை, செல்வாக்கு இல்லை, புலனின்பம் இல்லை, இதெல்லாம் பெர்மனண்ட் கிடையாது. ஆனா இதெல்லாம் பெர்மனண்ட் எனக்கு வேணும் வேணும் சொல்லிதான் மனிதன் இன்னைக்கு இத்தனை துன்பத்துக்கு ஆகிறான். ஏன்? அந்த அறிவின் குறைபாடுதான் காரணம். இப்ப செல்வம் எப்படி வரும், எப்படி போகும்? அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. ஒரு நாடக மேடை இருக்குது, சினிமா தியேட்டர் இருக்குன்னாக்கா வரும்போது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேருவாங்க. இப்போ ஒரு நாடகம் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனாக்கா, ஒரு கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாடகம் ஒரு 8 மணி 9 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனாக்கா அந்த 9 மணிக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். 9 மணிக்கு இந்த நாடகம் ஆரம்பிக்குது. கடைசிக்கு அது ஒரு 11 மணி 12 மணிக்கு முடியும் வச்சுக்கோங்க. முடிஞ்ச உடனே எல்லா கூட்டமும் மொத்தமா போயிடும். வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்ந்த நாடக மேடைக்கு முன்னாடி சினிமா தியேட்டருக்கு உட்கார்றாங்க. முடிஞ்ச உடனே எல்லாம் மொத்தமா கலங்கி போறாங்க. இது எதுக்கு சொல்றாருன்னா வள்ளுவர் அது மாதிரி செல்வம் ஒருத்தனுக்கு
அதை சரியான முறையில பயன்படுத்தலைன்னா போகும்போது மொத்தமா போயிடும். வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, கூத்தாட்டு அவைக்குழாத்து அற்றே. எப்படி ஒன்று கூத்தாட்டு அவை, நாடக மேடை, அதுக்கு அது மாதிரி கூத்தாட்டு அவைக்குழாத்து அற்றே. பெருஞ்செல்வம், பெருஞ்செல்வம் எவ்வளவு பெரிய செல்வமா இருந்தாலும் சரி, போக்கும் ஆறு வெளிந்தற்று. எப்படி நாடக மேடைக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க, நாடகம் முடிஞ்சோன்னா மொத்தமா போயிடுவாங்களோ, அது மாதிரி செல்வம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேரும். அது சரியான முறையில் பயன்படுத்தலைன்னா, நியாயமான முறையில பயன்படுத்தலைன்னா போகும்போது மொத்தமா போயிடும். இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். செல்வம் கோடீஸ்வரா இருந்தாலும் சரி, நம்மள மாதிரி நடுத்தர மக்களா இருந்தாலும் சரி, நம்ம இது ஞாபகம் வச்சுக்கணும். வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேரும். அதை சரியான வழியில பயன்படுத்தலைன்னா போகும்போது மொத்தமா போயிடும். இப்போ இதுக்கு என்னன்னா, அப்ப செல்வம் வந்து நிலையில்லாதது தெரிஞ்சு போச்சு. இந்த நிலையில்லாத செல்வத்தை நம்ம இருக்கிற காலத்திலேயே அதை கொஞ்சம் பயன்படுத்தி நிலையுள்ள புண்ணியமா மாத்திக்கணும். செல்வம் என்பது நிலையில்லாதது, இது எல்லாரும் சொல்லக்கூடிய உண்மை. அப்ப இந்த நிலையில்லாத செல்வத்தை எப்படி நிலையானதாக மாற்றிக்கொள்வது? அதுக்கு என்ன பண்றது? நிலையில்லாத செல்வத்தை நிலையானதாக மாற்றிக்கொள்வதற்கு அதுக்கு என்னென்ன வழி பார்க்கலாம்? இந்த செல்வம் எப்படி போயிடும்? ஆனா அந்த செல்வத்தை பயன்படுத்தி யாராவது 2 புண்ணியம் பண்ணியிருந்தா, யாருக்காவது 2 உதவி பண்ணியிருந்தா, அந்த பலன் நமக்கு நிலையா கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்கு வள்ளுவர் சொல்ற செல்வம், செல்வம் என்பது நிலையில்லாத தன்மை உடையது. அது பெற்றால், அப்படி செல்வம் உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா, அற்குப அங்கே செயல், அதை நிலையானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா செல்வம் என்பது நிலையில்லாதது. பணம் என்பது, பொருள் என்பது, கோடீஸ்வரன் ஆகிறது, லட்சாதிபதி ஆகிறது, இது வந்து நிலையானது அல்ல. அப்ப அதை வந்து நிலையானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது இருக்கின்ற போது நிறைய புண்ணியங்களை செய்து அதை நிலையானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அற்கா இயல்பு செல்வம், அங்கே செயல். சரி, நம்முடைய வாழ்நாளை பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. வருஷத்துல 365 நாள் இருக்கு. நம்ம அப்படி ஒரு 100 வருஷம் வாழ்றதா கூட வச்சுக்கோ. அப்ப ஒவ்வொரு நாள் ஓடுகின்ற போதும் நம்ம வாழ்நாள்ல கொஞ்சம் குறையுது. அப்ப ஒவ்வொரு நாள் நமக்கு முடிகின்ற போதும் அப்படி வாழ்நாள்ல கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. அப்ப இன்னும் ஒரு நாளை கூட வீணாக்காமல் நாம கொஞ்சம் புண்ணியத்தை செஞ்சு கூட்டிக்கிட்டே வரணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் போச்சுன்னா இது போனது திருப்பி கிடைக்காது. அதனால அந்த ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் புண்ணியத்தை கூட்டிக்கிட்டே வரணும். இந்த நாள் அப்படிங்கிறத என்ன சொல்றார் வள்ளுவர்னாக்கும், இது வந்து கத்தி மாதிரி. எப்படி ஒரு கத்தி இருந்தா ஒரு பெரிய பொருளை சின்னதா நறுக்கிட்டே வரலாமோ, உங்களுடைய நீண்ட ஆயுளை நறுக்கக்கூடிய கத்தி என்று சொல்றாங்க. ஒரு நாள் போச்சுன்னா அந்த இப்படி வச்சு ஒரு நீட்ட ஒரு புடலங்காய் இருக்கு, அப்படி சின்ன துருதான் வெட்டிட்டே வரீங்க, அது சின்னதா வந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி நம்முடைய 100 வருஷம் வாழ போறோம். ஒரு நாள் போச்சுன்னா ஒரு சின்ன துண்டு போயிடுச்சு, அடுத்த நாள் போனா ஒரு சின்ன துண்டு போயிடுச்சு, இப்படி போயிட்டே தான் இருக்கு. அப்போ ஒரு நாள் போவதற்குள்ளே அந்த நாளில என்னென்ன நாள் என ஒன்று போர் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெரிய. பாருங்க எப்படி சொல்ல, ஒவ்வொரு நாள் போனா மொத்த ஆயில ஒரு கொஞ்சம் வெட்டி போயிடுச்சுன்னா, அப்போ ஒரு நாளை கூட வீணாக்காமல் புண்ணியம் செய்யணும். சரி, புண்ணியத்தை எப்பக்குள்ள செய்யணும், எதுக்குள்ள செய்யணும்? அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, நம்ம இறந்து போறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய புண்ணியத்தை எல்லாம் செஞ்சிடணும். இந்த உடலை விட்டு உயிர் பிரியறதுக்கு முன்னாடி செய்யறதெல்லாம் செஞ்சிடணும். அதுக்கு பின்னாடி நீங்க பொருளை வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு கோடி கோடியா பணம் இருக்கு, பேங்க்ல டெபாசிட் இருக்கு, லாக்கர்ல பணம் இருக்கு, இருக்கட்டும். அதை வந்து நீங்க அப்படியே விட்டுட்டு போறீங்கன்னா நாளைக்கு யாருக்கு போய் சேரும்? யாருக்கோ ஒருத்தர் போய் சேர்த்து வச்சுக்கீங்க. அது பொருளாதான போது விட்டு புண்ணியமா மாறலையே. அப்ப உங்களுக்கு தேவையானது, குடும்பத்துக்கு தேவையானதை வச்சு மாத்தலாம். பொருள் புண்ணியமா மாறினாதான் உங்க கைக்கு வரும். அதை எதுக்குள்ள செய்யணும்னா அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. அதாவது கடைசியில் நம்ம இறந்து போறப்ப என்ன நடக்கும்னா, பேசுறதுக்கு நாக்கு வராது, கடைசியில் ஒவ்வொரு உறுப்பா செயலிழந்துட்டு வரும். கடைசியில் வந்து ஒரு பெரிய மூச்சு வரும், பெரிய மூச்சு விட்டா முடிஞ்சு போச்சு.
அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க பொருளை பயன்படுத்தி புண்ணியமாக மாற்றிக்கொள்ளுங்கள். சொல்றாரு பாருங்க, நாச்சற்று நான் வராம போய் விக்குள் மேல் வாராமுன்னா, கடைசி மூச்சு மேல வந்து போறதுக்கு முன்னாடி நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அதுக்கு முன்னாடி செய்யறதெல்லாம் செஞ்சுக்கப்பா. கடைசியில நாக்கு வராம போய் கடைசி அதுக்கு மேல இதுக்குள்ள நீ என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்க. நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அதுக்குள்ள செய்யறதெல்லாம் செஞ்சுக்க. ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து நிலை இல்லை. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. யாரு என்னைக்கு போவான்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோமா, இன்னைக்கு என்ன புண்ணியம் செய்ய செஞ்சுக்கங்க. நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. காலையில தூங்கி எந்திரிச்சாதான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் நமக்கு தெரியாது. அப்ப அதுக்குள்ள என்ன செய்யறது செஞ்சுக்கங்க. நேற்று இருந்தவன் இன்று இல்லை. அதுதான் இந்த உலகத்தோட இயல்பு. இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறோம், நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா காலையில இல்லை. இது நமக்கு ஏன் வரக்கூடாது? நமக்கு அப்படித்தான். நாமும் இந்த உலகத்தை தான் வாழ்கிறோம். நாமும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இறந்துதான் போக போறோம் நிலையா இருக்கு. கொண்டு அன்றாட முடிந்த வரை புண்ணியங்கள் செய்யணும். நெருநல் உளன் ஒருவன், அதான் நேத்து இருந்த ஒருத்தன் நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை, இன்னைக்கு கிடையாது என்னும் பெருமை உடைத்து உலகம். இந்த உலகத்துக்கு பெருமை என்னன்னா, நேத்துல இருந்து இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்ல. இதுதான் இந்த உலகத்தோட பெருமை. இதை உணர்ந்துட்டு இந்த நிலை வாழ்க்கை என்பது கொஞ்சம் ஏதாவது புண்ணியம் செய்ய முடியுமா பாருங்கன்னு கேட்கிறாங்க. அடுத்து இன்னொன்னு பாருங்க, ஒரு முக்கியமானது, இந்த உடம்பு உயிர் இந்த கூட்டு அமைப்பு இருக்குது பாருங்க. இது எவ்வளவு நாள் இந்த உயிர் உடம்புக்குள்ள இருக்கும், எப்ப வெளியே போகும்? ஒரு பறவை வந்து ஒரு மரத்துல கூடு கட்டுது. கூடு கட்டி அதுல முட்டையெல்லாம் வைக்குது. அந்த முட்டையெல்லாம் வச்சுட்டு அது மேல அடகாத்து குஞ்சு பறிக்குது. குஞ்சு பறிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குஞ்செல்லாம் பெருசான பின்னாடி அப்புறம் என்ன செய்ய, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குஞ்செல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். குஞ்செல்லாம் கூட்டிட்டு பறவை வெளியே போயிடும். கூட்டம் அம்போன்னு விட்டுட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி அதுக்கு கூடு அதுக்கு தேவையில்லை. அப்ப அது கொஞ்ச நாள் அந்த முட்டைகள் இருந்து குஞ்சு பறிக்கிற வரைக்கும் தான் கூடு தேவை. அதுக்கு முன்னாடி கூடு தேவையில்லை, விட்டுட்டு போயிடும். எப்படி ஒரு பறவைக்கு அந்த கூடானது ஒரு ஒரு சிறிது காலம் தான் உதவியா இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த பறவை பறந்து வேற இடத்துக்கு போயிடுதோ, அது மாதிரி இந்த உயிர் என்பது இந்த உடம்பு என்னும் கூட்டுக்குள்ள கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அப்புறம் இது இந்த உயிர் போயிடும், வெளியே போயிடும், இன்னொரு கூட்டுக்கு போகும். அதுக்கு இடையில என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்குங்க. உடம்பை தனித்தொழியே புல் பறந்தற்றே கூட்ட விட்டுட்டு எப்படி பறவை பறவை பறந்து போகுதோ, உடம்போடு உயிரோட நட்பு. அப்போ உடம்புக்கு உயிருக்கு என்ன நட்பு தெரியுமா? எப்படி அந்த பறவை கூட்ட விட்டுட்டு பறந்து போகுதோ, அந்த பறவை போன்றதான் அவங்களுடைய உயிர். இது எப்ப வேணுமாலும் அந்த உடம்பு விட்டுட்டு போயிடும். அதுக்கு இடையில என்ன நல்லது செய்யும்? உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றை கூட்ட விட்டுட்டு எப்படி அந்த பறவை பறந்து போகிறதோ, அது போன்றுதான் இந்த உயிர் ஒரு காலத்து உடம்பை விட்டு போயிடும். அதுக்கிடையில் நல்லதெல்லாம் செய்யணும். சரி, இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு காலத்துல நம்ம இறந்துதான் போக போறோம், நடக்கத்தான் போகும். அந்த என்ன இறந்து போறதுன்னா என்ன, அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்? அந்த இறந்து போற அனுபவம் யாருக்காவது வாழும்போது கிடைக்குமா? இறந்த பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற அனுபவம் யாருக்காவது வாழும்போது கிடைக்குமா? அது கூட சொல்றாரு பாருங்க, அது கிடைக்குதுன்னு சொல்றாரு. அது எப்படி கிடைக்குது? அந்த இறந்த பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற அனுபவம் வாழும்போது யாருக்காவது கிடைக்குமா? கிடைக்கும், கிடைக்கும். அது நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா அதுதான் தெரியல. இது எப்படி சொல்றாரு பாருங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்குறோம், காலையில எந்திரிச்சுக்கிறோம். தூங்குறது எல்லாருக்கும் வேணும், பிடிக்கும், ரசிச்சு நம்ம தூங்குறோம். தூங்கும் போது என்ன நடக்குது? அங்க அறிவு வேலை செய்தா இல்லை, உடம்பு வேலை செய்தா இல்லை, மனசு வேலை செய்தா இல்லை. உடம்பு இருக்குது, அவ்வளவுதான். உடம்புல உசுறு இருக்கு, இவ்வளவுதான் முடியும். அப்ப இறந்து போன பின்னாடி என்ன? அதுவும் உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள உயிர் இல்லை, இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ மனசு கிடையாது, உணர்வுகள் கிடையாது, இன்ப துன்பம் கிடையாது. அப்ப தூங்குறது தான், தூங்கும் போது என்ன நடக்குதோ அந்த அனுபவங்கள் தான் ஒரு மனிதன் இறந்த பின்னாடி கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்.
தூங்கும் போது என்ன நடக்கிறதோ, என்ன அனுபவங்கள் கிடைக்கிறதோ, அதே அனுபவம் தான் ஒரு மனிதன் இறந்த பிறகு கிடைக்கக்கூடிய நிலை. இதை மனசுல வச்சுக்கணும். அந்த இறந்த பிறகு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை பெறுகிறோம். அடுத்த நாள் மறுபடியும் விழிச்சிடும். தூங்குவது உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இப்படி சொல்லலாம். நீங்க தூங்குறது மாதிரிதான் இறப்பு என்பது. அடுத்து பிறப்பு எந்திரிச்சுக்கிறோம். இப்படித்தான் பிறப்பு இறப்பு என்பது. அப்ப தூங்குவது என்பது அந்த இறந்த பிறகு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்திகை தான். ஒவ்வொரு நாளும் நாம் இறந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 8 மணி நேரம் செத்து போறோம், மறுபடியும் திருப்பி 10 மணி நேரம் 12 மணி நேரம் மறுபடியும் எந்திரிச்சு வேலையை செய்யணும். சில சமயம் அப்படியே தூங்கினா தூங்கிடும், எது என்னைக்கெல்லாம் வரலாம். இது மட்டும் ஞாபகம். ஏன்னா வாழ்க்கை நிலையாமை என்பது தெரியும். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நிலையில்லாதது. இந்த நிலையில்லாத வாழ்க்கைக்குள்ளே எதுவெல்லாம் நிலையானதோ அந்த நிலையான ஒன்றை நம்ம செய்யணும். எப்படி அந்த நிலையான ஒன்றை நம்ம செய்யணும்? புண்ணியங்களை கூட்டிக் கொள்ளணும். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளை எல்லாம் புண்ணியமாக மாற்றிக்கொள்ளணும். எப்படி இந்த பொருளை எல்லாம் புண்ணியமாக மாற்றிக்கொள்வது? அதாவது ஒரு மழை பெய்கின்ற போது என்ன எதிர்பார்ப்பும் இல்லாமல் மழை பெய்யுது. மழை மட்டும் பெய்யவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த ஜீவனும் வாழ முடியாது. கடல்ல இருக்கிற தண்ணி பூரா உப்பு தண்ணி, அதை எப்படி எடுத்து நம்ம பயிர் செய்ய முடியாது, குடிக்க முடியாது, பயன்படுத்தாது. அது மறுபடியும் ஆவியாகி மேகமாகி மழையாக வந்து பொழிந்த பிறகுதான் அந்த தண்ணீரை எடுத்து விவசாயம் செய்ய முடியும், குடிக்க முடியும், சமைக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அப்ப மழை என்பது மட்டும் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் எந்த ஜீவன், செடி, கொடி, மரங்கள், மனிதன் யாரும் வாழ முடியாது. அந்த மழை பெய்கிறது என்ன, யாரு எதிர்பார்த்தா பெய்யுது இல்லை, அது வாட்டுக்கு வருது, அது வாட்டுக்கு பெஞ்சிட்டு போகுது, அவ்வளவுதான். மழை ஒரு தெய்வம், ஒரு தெய்வத்தன்மை உடையது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மழை பெய்கிறது. அது போன்று ஒரு மனிதன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பண்புகள் வேணும். கைமாறு வேண்டா கடப்பாடு. எதை எதிர்பார்க்காதீங்க. மாறி எண்ணாற்று கொள்ள உலகம். எப்படி இந்த மலையானது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெய்து எல்லா உயிர்களையும் வாழ வைக்கிறதோ, அது போன்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்து பழகுங்கள். கைமாறு வேண்டா கடப்பாடு, மாறி எண்ணாற்று கொள்ளோ உலகம். சரி, அடுத்தது பாருங்க, அந்த பொருளை புண்ணியமா மாத்திருக்கு ஒரு வழி சொல்றாரு பாருங்க. வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, எப்படி நம்ம உழைப்புனால பொருள் வருது, அறிவின் உழைப்பு, உடல் உழைப்பினால பொருள் வருது. அந்த பொருளை நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். இப்ப நமக்கு தேவைக்கு அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். குழந்தைக்கு படிக்கணும், குடும்பத்துக்கு வேணும், வயசான காலத்துக்கு நமக்கு வேணும், ஓரளவுக்கு வச்சுக்கணும். அதற்கு மேல நமக்கு எவ்வளவு மிச்சமாகும் தெரியும். அந்த மிச்சமாகிற பொருளை எல்லாம் நீங்கள் புண்ணியமாக மாற்றுங்கள். யார் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யுங்கள். புண்ணியமா மாறினாதான் அதை அனுபவிக்க முடியும். அந்த அடுத்த பிறவிக்கு ஆன்மாவுக்கு அது உதவி செய்யும். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம், நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்த பொருள் எல்லாம் எது உங்களை நல்லவங்கன்னு நம்பி நீங்க உங்ககிட்ட பொருள் அதிகமா கொடுத்து வச்சா நீங்க யாருக்காவது உதவி செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையில தான் இறைவன் உங்களுக்கு பொருள் கொஞ்சம் அதிகமா கொடுக்குறான். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. உங்ககிட்ட பொருள் கொஞ்சம் இறைவன் அதிகமா கொடுத்து வச்சிருக்காங்க. எதுக்குன்னா, நீங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஓடி ஓடி உதவி செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இறைவன் உங்ககிட்ட கொஞ்சம் பொருள் அதிகம் கொடுத்துருக்காங்க. நம்மளே வச்சு அனுபவிக்கிறதுக்கு இல்லை, மத்தவங்க பொறாமப்படுற மாதிரி நம்ம ஆடம்பரமா ஆடுறதுக்கு இல்லை. எதுக்காக இறைவன் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க? நம்பி இறைவன் கொடுக்குறான். எப்படின்னா, உங்ககிட்ட கொஞ்சம் அதிகம் கொடுத்தா கண்டிப்பா நீங்க இதை இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இறைவன் கொடுக்குறான். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்கள். அடுத்தது, நம்ம மாதிரி கூட இருக்கிற எல்லா
எல்லாவற்றுக்குள்ளும் அந்த தெய்வத்தன்மை இருக்கிறது. உயிரறிவை உள்ளொன்றுவாய் பெறுதல் வேண்டும் என்று மகிழ்ச்சி சொல்றார்கள். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் தெய்வத்தன்மை இருக்கிறது. இதை உணர்ந்து எந்தெந்த இடத்தில் எந்தெந்த ஜீவன்களுக்கு நாம் துன்பத்தை போக்க முடியும் என்று பார்த்து அதை செய்யணும். அதை செய்வோம் என்றால் ஒரு அறிவு, அந்த உயிர் வாழ்வதற்கு அர்த்தம் உள்ளவன். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான். எனக்கு என்ன கஷ்டம் வருது, அப்ப இது மாதிரி அவனுக்கு அந்த கஷ்டம் வந்தா இந்த துன்பம் தானே. நான் எத்தனை சிரமப்பட்டேன், ஐயோ யாரும் வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறாருன்னு நினைச்சனே. அப்ப அவன் என் கண்ணு முன்னாடி அவன் துன்பப்படும் போது நான் போய் செஞ்சு காப்பாற்றணும் இல்லை, மாற்றணும் இல்லை. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான். அப்படி இல்லாம மத்தவங்க இருந்தாலும், அது இல்லாம மத்தவங்க இருந்தா அவங்க யாருக்கு சமம்? செத்து போனவங்களுக்கு சமம் சொல்றாங்க. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்ற யார் செத்தால் வைக்கப்படும் சொல்றது. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்ற யார் செத்தால் வைக்கப்படும். எப்படி ஒரு வள்ளுவர் கோபத்துல மனிதன்கிட்டயும் அந்த அன்பு காட்டணும், அவனுக்கு உதவி செய்யணும், அவனுடைய கஷ்டத்துல போய் பண்ணணும். அப்படி பண்ணனா நீ மனுஷன். அப்படி இல்லாம நீ வேடிக்கை பட்டு இருந்தீனாக்கா யாரு செத்து போனவனுக்கு சமம். ஒரு கோபத்துல வார்த்தை வருது பாருங்க வள்ளுவர்கிட்ட கூட. வள்ளுவருக்கு கோபம் வராது, அந்த வார்த்தையில ஒரு கடினம் இருக்குது பாருங்க. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும் என்று சொல்கிறார்கள். சரி, ஒரு நல்ல மனிதன் அவனோட பொருள் சேர்கிறது என்று சொன்னால் அந்த பொருள் எப்படி போய் சேரும் தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு குளம் இருக்கு, நல்ல குளம், தண்ணி நிறைய இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த தண்ணி எடுத்துதான் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பறவைகள்லாம் அந்த தண்ணியை குடிக்குது. அந்த விலங்குகள் எல்லாம் கூட வந்து தண்ணியை குடிச்சிட்டு போகுது. யாரும் தண்ணியை அழுக்கு பண்றது. அப்ப அந்த தண்ணியைத்தான் எல்லா மனிதர்களும் குடிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். பறவைகள் அந்த தண்ணியைத்தான் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துது. அந்த கால்நடைகள் கூட அந்த தண்ணியை குடித்து செல்கிறது. எப்படி அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய குளத்தில் தண்ணீர் நிறைந்தால் பல உயிருக்கு பயன்படுமோ, ஜீவனுக்கு பயன்படுமோ, அது மாதிரி நல்ல மனிதன்கிட்ட செல்வம் சேர்ந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் பயன்படும், எல்லாருக்கும் பயன்படும். ஊரு நீர் நிறைந்தற்றே, ஊருக்குள்ள இருக்கக்கூடிய குளம் தண்ணீர் நிறைஞ்சா எல்லாருக்கும் எப்படி பயன்படுமோ, உலகவாம் பேரறிவாளன் திரு, அது மாதிரி நல்ல அறிவுள்ள மனிதரிடம் செல்வம் சேர்ந்தது என்று சொன்னால் அது எல்லாருக்கும் பயன்படும். எப்படி அந்த ஊர்ல குளம் இருந்தா எல்லாத்துக்கும் பயன்படுதோ, அது மாதிரி ஒரு அறிவாளியிடம் அந்த செல்வம் சேர்ந்தது என்று சொன்னால் அது பலருக்கு பயன்படும். ஒரு ஊர்ல வந்து ஒரு மரம், நல்ல மரம், பழமரம். அது வந்து அத்தி இது வச்சுக்கணும், நாவல் பழம்னு வச்சுக்கலாம். நல்ல பழுத்து இருக்குது. அப்ப அந்த நாவல் பழம் கீழே விழுக்கும் போது கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் எடுத்து சாப்பிடுறாங்க. மேல குருவிகள் வந்து எல்லாம் சாப்பிடுது. அது மாதிரி ஒரு பழமரம் ஊர் நடுவில் இருந்ததுன்னா எப்படி எல்லா உயிரினங்களுக்கு மனிதனுக்கு பயன்படுமோ, அது மாதிரி செல்வம் வந்து ஒரு நல்ல மனிதன்கிட்ட சேர்ந்ததுன்னா அது எல்லாரும் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி. எப்படி ஒரு பழமரம் உள்ளூர்ல இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் பயன்படுமோ, அது மாதிரி ஒரு செல்வம் ஒரு நல்லவனிடம் அறம் செய்யக்கூடியவன, அறம் சார்ந்தவன சேர்ந்தா அது எல்லோருக்கும் பயன்படும் என்று சொல்கிறார்கள். அப்போ நாம் வாழ்க்கை வாழ்வது எப்படியாவது புண்ணியத்தை தேர்ந்து கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அப்பவும் யாருக்காவது உதவி செய்ய முடியுமா? நமக்கே வறுமை, கஷ்டத்தில் இருக்கிறோம். அப்பவும் நம்ம குமணன்கிற கொடைவள்ளல் தெரிஞ்சு அவன் கடைசியில வந்து அவன் தம்பி அரசன் அவனை விரட்டி விட்டுறான், காட்டுக்கு போறான், காட்டுல போய் இருக்கிறான். ஆனா அவ்வளவு தர்மம் செஞ்சிருக்கிறான். அண்ணனோட தலையை கொண்டு கொடுத்தா நான் 10,000 பொன் தருவேன்னு சொல்லி இப்போ ஒரு மனுஷன் அவனை தேடிட்டு போறான். போய் ஐயா நீங்க எத்தனை கொடை செஞ்சிருக்கிறீங்க, எனக்கு வறுமையை தீர்க்க முடியுமான்னு கேட்கிறான். அப்ப குமணன் சொல்றான், நீ ஒண்ணும் கவலைப்படாத, இப்ப என் தலையை கொடுத்தா 10,000 பொண்ணு தரேன்னு சொல்லி தம்பி அனௌன்ஸ் பண்ணிருக்கான், நீ வெட்டி எடுத்து போய் கொடுத்து வாங்கிக்கோ. பாருங்க, தன் உயிரை காப்பாற்ற வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பண்பு இருக்குது பாருங்க.
இடனில் பருவத்தும் ஒப்புரவிற் கொள்கார் கடனறி காட்சி. அறிவு சார்ந்தவர்கள் தான் இல்லாத போதும் கூட தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருப்பார்கள். என்ன முடிவை செஞ்சிருப்பாங்க? இடனில் பருவத்தும் ஒப்புரவிற் கொள்கார் கடனறி காட்சியவர்கள். கடமை உணர்ந்தவர்கள், அறிவிலே நிலை பெற்றவர்கள், தன்னிடம் இல்லாத நிலை இருந்தாலும் கூட மனதார, இப்ப நம்மளால முடியல, பொருள் கொடுக்க முடியல, மனசார வாழ்த்துவோம், நீ நல்லா இருக்கணும், சீக்கிரம் உங்க கஷ்டம் எல்லாம் தீரணும், கடவுள் உதவி செய்வார் என்று மனதார வாழ்த்தலாமே, அது கூட போதுமே. சரி, இப்ப நம்ம வருவோம். அப்ப பொருளை புண்ணியமாக மாற்றிக் கொள்வதில் செய்யணும், வாழ்ற காலத்திலே செய்யணும். இன்னொரு இடத்துல வள்ளுவர் அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது இப்ப நம்ம எல்லாம் விரதம் இருக்கிறோம். ஏன் விரதம் இருக்கிறோம்னா, பசின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பசி துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி கஷ்டம் வரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு காரணம் விரதம் இருக்கிறதுக்கு. இன்னொன்று, வாரம் முழுக்கும் தினம் 3 நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரு வேளை 2 வேளை பட்டினியா இருந்தாக்க அந்த குடலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். அப்ப ஜீரண மண்டலம் அது சரியா, அதற்காக செய்யணும். அப்படி நம்ம ஒரு விரதம் இருக்கும்போது அப்ப நம்ம பசியோட கொடுமை தெரியும். எப்போது கொஞ்சமாச்சு சாப்பிட்டு பார்க்கணும் போல ஆசை வரும். அந்த பசி கொடுமையில் இருப்பது. காலையிலும் சாப்பிடல, மதியம் சாப்பிடல, இரவு தான் சாப்பிட போறோம்னு வச்சுக்கலாம். அப்ப எவ்வளவு பசியா இருக்கும். அப்ப அந்த பசியை தாங்கிக் கொள்ளுகின்ற போது அந்த மனிதனுக்கு ஒரு மன வலிமை வருகிறது. பசியை தாங்கிறது என்பது சாமானிய காரியம் இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க, விரதருக்கு சொல்லுவாங்க, கடைசியில் ஏதோ சாப்பிடுவாங்க. சரி, இப்போ அப்ப பசி தாங்குவது ஒரு மனிதனுடைய மன வலிமையை கூட்டிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஆனா அதை விட அந்த மனிதனுக்கு இன்னொன்னு என்ன புண்ணியம் தெரியுமா? யாரெல்லாம் இப்படி பசி துன்பத்தில் இருக்கிறார்களோ அந்த துன்பத்தை போக்கினால் இதை விட அதிகமான பலன் கிடைக்கும். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். பசியை தாங்கிக்கிறதா ஒரு பெரிய மன வலிமை. அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அப்ப யார் அந்த பசியை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்களோ அதுதான் அது அதிக புண்ணியம். அதை விட இந்த விரதம் இருக்கிறது குறைஞ்ச புண்ணியம். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்று சொல்றார். சரி, இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. ரொம்ப ஒருத்தர் பசியோடு இருக்காங்க, சாப்பிட்டு நாளாச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் இருக்குது. இப்போ ஒரு 4 சாப்பாடு வாங்கி அவங்க கொடுத்து அந்த பசியை தீர்க்கிறீங்க. ஆனா அவங்க ஏமாத்துறவங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்துறதுக்காகவே பட்டினி வேஷம் போடுறாங்க, ஏழைகள் மாதிரி வேஷம் போடுறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. சில பிச்சைக்காரங்கள பணக்காரங்க பிச்சைக்காரங்களா இருக்கிறாங்க. ஆனா ஏமாந்துடக்கூடாது. உண்மையிலேயே வாடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், பசி பட்டினி இருக்கக்கூடியவர்கள், அவர்களை பார்த்து நம்ம அந்த பசியை தீக்கிறதுக்கு உதவி செஞ்சோம்னா, நீங்க ஒரு 1000 ரூபாய் செலவு செய்யணும்னு வச்சுக்கல. ஒரு 10-20 பேருக்கு பசியை தீக்கிறதுக்காக நீங்க ஒரு 1000 ரூபாய் செலவு செய்றீங்க. இந்த 1000 ரூபாய் தான் உங்களுடைய பணத்தை சரியான முறையில் சேமித்து வைத்திருக்கிறீர்கள். அது இல்லாம உங்களுடைய பணம் பேங்க்ல இருக்கிறது, லாக்கர்ல இருக்கிறது, சொத்தா இருக்கிறது, நிலமா இருக்கிறது, வீடா இருக்கிறது, அதெல்லாம் பொருளாதான் இருக்கு. பயன்படுத்தி பாருங்க, இது உங்களுடைய புண்ணியமா மாறும். அற்றார் அழி பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புடி. உங்க பொருளை சரியா வைக்கணும்னா, பாதுகாக்கணும்னா, பொருளை புண்ணியமா மாத்தணும்னா பசியை தீர்க்கணும், அல்லது யாருடைய துன்பத்தையாவது நீக்கணும். அந்த துன்பத்தை நீக்குவதற்கு பொருளை பயன்படுத்தி இருந்து புண்ணியமாக மாறுகிறது. இல்லை என்று சொன்னால் பொருள் பொருளாவேதான் இருக்கும், அது புண்ணியமா மாறாது. ஓர் மனிதன் கடைசி காலம் வருது, அவன் அதாவது அவன் இறந்து போகக்கூடிய ஒரு தருணம் வருகிறது. இப்போ ஒரு கற்பனையை வச்சுக்கல. இப்ப இந்த மனிதனுடைய ஆன்மா பிரித்த பிறகு இந்த ஆன்மா ஒன்று இறைவனை நோக்கி பயணிக்கணும், அல்லது மறுபடியும் அடுத்த பிறவி எடுக்கணும். இந்த 2 தான் அந்த ஆன்மாவுக்குள்ள நிலை. இப்ப இந்த இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆன்மாவுக்கு ஒரு 1000 புண்ணியம் வேணும். அந்த புண்ணியத்துல 1000 இருந்துச்சுன்னா அது இறைவனை நோக்கி பயணிக்கும். ஒரு 410 இல்ல, மறுபடியும் அது பிறவி எடுத்து 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 புண்ணியம் செஞ்சுதான் திருப்பி அந்த இறைவனை நோக்கி பயணிக்கணும். சரி, இப்ப இந்த ஆன்மா கடைசியில பார்த்தாக்க அதுக்கு கணக்கு பார்க்கும்போது, அது உடம்பு விட்டு வெளியே வந்து கணக்கு பார்க்கும்போது இப்ப 950 இருக்குது, புண்ணியம் இருக்குது. 50 புண்ணியம் பத்தல. அப்ப இது ஆன்மா இறைவனை நோக்கி பயணிக்க முடியல. மறுபடியும் பிறவி எடுத்து
அந்த 50 புண்ணியம் எப்ப சேருதோ அப்பதான் இறைவனை நோக்கி பயணிக்க முடியும். அப்ப அதை நினைச்சு பாக்குறோம், ஐயோ வாழ்நாள் நான் 95 வருஷம் வாழ்ந்தனே, இந்த காலத்துல நினைச்சிருந்தா நான் எத்தனை புண்ணியம் செஞ்சிருக்க முடியும். இப்ப உடம்பு என்னை விட்டு போயிடுச்சே, எனக்கு புண்ணியம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்ப நினைச்சிருந்தா 50 என்ன, நான் 500 புண்ணியம் இன்னும் சேர்த்திருக்க முடியும், நான் 5000 புண்ணியம் சேர்த்திருக்க முடியும். அத்தனை காலத்தை நான் வீணாக்கி விட்டனே. இப்ப எனக்கு உடம்பு இல்லையே, ஆன்மா வெறும் ஆன்மா மட்டும் வச்சு என்ன செய்யறது? மறுபடியும் திருப்பி நான் இன்னொரு பிறவி எடுத்துதானே பண்ணணும். கொஞ்சம் நான் அப்பவே தெரிஞ்சிருந்து கொஞ்சம் விவரம் இருந்திருந்தாக்கோ, யாராவது எனக்கு இப்படி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 50 இன்னும் 500 புண்ணியத்தை சேர்த்து பண்ணிருக்க முடியுமே. இன்னைக்கு பண்றதுக்கு எனக்கு உடம்பு இல்லையே, தவிக்கும் அந்த ஆன்மா. நினைச்சு பாருங்க. இப்ப நமக்கு உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, மனசு இருக்குது, பொருள் இருக்குது, வளம் இருக்குது, சேர்க்க முடியும். ஆகவே வாழ்கின்ற போதே, உடம்புக்குள்ளே உயிர் இருக்கின்ற போதே நிறைய புண்ணியங்களை செய்வோம். பொருளை புண்ணியமாக மாற்றிக்கொள்வோம். பொருளாவே விட்டு நம்ம செத்து போனோம்னா அது புண்ணிய கணக்குக்கு வராது. அதுக்காக எல்லா பொருளையும் நீங்க தான தர்மம் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன வேணும், குடும்பத்துக்கு என்ன வேணும், மனைவிக்கு என்ன வேணும், மக்களுக்கு என்ன வேணும், ஒரு வச்சுக்கீங்க. அதற்கு மேல நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இருக்குது, நம்ம கடைசி வரைக்கும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். நம்ம செத்து போனோட யாரே மாத்திருந்தா அந்த 50 புண்ணியம் அப்ப கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்ப போகும்போது நம்ம நேரம் இறைவனை நோக்கி பயணம் செய்யலாமே. இப்ப அந்த 50 புண்ணியம் உங்களுக்கு 5000 புண்ணியம் செய்யறதுக்கு பொருள் இருக்குது. ஆனா பொருளை நீங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக இங்கதான் நம்ம கவனமா இருக்கணும். அற்றார் அழிவசி தீர்த்தல் அத்தொருவர் பெற்றான் பொருள் வைப்பொடி. இன்னொரு பசியை போக்குறதோ துன்பத்தை போக்குறதோ அங்குதான் அந்த பொருள் புண்ணியமாக மாறுகிறது. ஆக இப்படி அருள் என்பது வேண்டியதுதான், பொருள் என்பது வேண்டியதுதான். ஆனா பொருள் எதற்கு புண்ணியமா மாத்தினாலும் அடுத்த பிறவிக்கு ஆன்மாக்கு உதவி செய்யும். பொருளா எத்தனை பேருடைய வாழ்க்கை என்று பார்க்கணும். நம்மளால முடியும். எப்படியோ உதவி செய்யணும், பெரிய பெரிய உதவி செய்யணுமா? இல்ல சின்ன சின்ன உதவி செஞ்சா போதுமே. அதாவது ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு பழம் எடுத்துட்டு போறோம், ஒரு பூ எடுத்துட்டு போறோம், ஒரு தேங்காய் எடுத்துட்டு போறோம், 2 பச்சளை எடுத்துட்டு போறோம். இது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன். நம்மை படைத்த இறைவனுக்கு, இந்த உலகத்தை படைத்த இறைவனுக்கு, நம்முடைய வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு நம்மளால முடிஞ்சது. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. சரி, ஒரு மாடு வருது, அதுக்கு ஏதாவது 2 புல்லு எடுத்து கொடுக்கல, ஏதாவது சாப்பிட கொஞ்சம் கொடுக்கல, ஒரு புண்ணியம் தானே. யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. சரி, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, நீங்க ஒவ்வொரு முறை சாப்பிடும் போது கொஞ்சம் கைப்பிடி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஒரு பறவைக்கு கொடுங்க, ஒரு நாய்க்கு போடுங்க, ஒரு பூனைக்கு வைங்க, எதையாவது ஒண்ணு பண்ணுங்க. ஒவ்வொரு முறை சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி சோறு எடுத்து வெளியே வச்சீங்கன்னா அது எத்தனை பேருக்கு உதவி செய்யும்? நீங்க 1000 பேருக்கு அன்னதானம் போடுற கூட ஒரு 10 அரிசி எடுத்துட்டு போய் வெளியே 4 எறும்பு போடுங்களேன். அந்த 10 எறும்பு எடுத்துட்டு போய் மகாராஜின்னு வாழ்த்திட்டு போகுமே. 1000 பேருக்கு அன்னதானம் போடுறது கூட இந்த எறும்பு வாழ்த்துற வாழ்த்து பெரிய வாழ்த்த. அப்படி சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ஒண்ணுமே முடியலைங்க, எனக்கே சாப்பாடு இல்லை, நான் எப்படி போய் ஒரு கைப்பிடி சாப்பாடு வைக்கிறது? சரி பரவாயில்லை, யாரு உங்கள்ட்ட ஒரு கஷ்டம்னு வர்றாங்களோ கொஞ்சம் நிறுத்தி நல்லது பேசு. யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே. ஒரு மனம் குளிரும்படி சந்தோஷப்படி அவங்களுக்கு 2 வார்த்தை பேசுங்க, அதுவே போதும். நல்லா உட்கார்ந்துட்டு வாழ்த்துங்க. உலகில் உள்ள பொருட்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். இத்தனை நல்ல சிந்தனைகள் வச்சு சொல்றாங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வு அழிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும். பாருங்க எத்தனை நல்ல செயல்கள் இங்க இருக்கு. நினைச்சா போதுமே, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். உட்கார்ந்து அப்படியே இதை 5 முறை சொல்லுங்க, 10 முறை சொல்லுங்க, நினைச்சு பாருங்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளம். அப்படியே நினைச்சு பாருங்க, மழை பெய்யட்டும். நீ மழை பெய்யணும்னு நினைக்கிறதுக்கு ஆள் இல்லையே. நீ நல்லா பாருங்க, இந்த காலத்துல எப்பாவது பகல் நேரத்துல நீ மழை வெங்கி பார்த்திருக்கலாம் பாருங்க. ஒரு சில சமயம் பார்த்திருக்கலாம், பெரும்பாலும் பார்க்க முடியறதில்லை. ஏன் தெரியுங்களா? பகல்ல
இந்த மழை காலையில ஒரு 9 மணிக்கு பெய்யலாம், ஒரு டென்டேட்டிவா ஒரு பிளான் பண்ணி பெய்யுது. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க எல்லாம், வேலைக்கு போறவங்க அந்த பாலா போன மழை வந்து இப்ப வந்து கெடுத்து போச்சு அப்படின்றாங்க. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 11 மணிக்கு மேல பெய்யலான்னு பார்ப்போம். அப்ப என்ன, இந்த வியாபாரிகள் இப்பதான் வியாபாரம் ஆக ஆரம்பிக்குது, இந்த நேரத்துல இந்த மழை வந்து கெடுத்து போச்சு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுது. சாயந்தரம் 4 மணிக்கு பெய்யலான்னு பாக்குறோம். அப்ப மறுபடியும் ஸ்கூலுக்கு போனவங்க, வேலைக்கு போனவங்க திரும்பி வர்றாங்க, மறுபடியும் திட்டுறாங்க, இந்த மழை வந்து இப்ப வந்து சட்டையெல்லாம் வேணாம் போச்சு, பைக் எல்லாம் வேணாம் போச்சு, திட்டுறாங்க. அதனால இந்த மழை என்ன பண்ணுதுன்னா பாருங்க, இது ஒளிஞ்சு ஒளிஞ்சு திருடை மாதிரி ராத்திரியில 12 மணிக்கு மேல 2 மணிக்குள்ள வந்து மழை பெஞ்சிட்டு போகுது. இப்பெல்லாம் அதிகமான மழை பெய்யுது பாருங்க, ராத்திரியில 12 2 மணிக்கு. அப்பதான் ஒருத்தர் திட்டுறது இல்லை, அது பாட்டுக்கு வந்து திருடை மாதிரி வந்து பெஞ்சிட்டு போகுது. பகல் நேரத்துல பெஞ்சா எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த மழை. அந்த காலத்துல கிராமத்துல மழை பெஞ்சா வாழ்த்துவாங்க, மழையில நின்று நினைவாங்க, அது சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு மழை பெஞ்சாதான் விவசாயம் வரும், பயிர் வரும், செடி வரும், அதுக்காக அவங்க சந்தோஷமா எடுத்துக்குவாங்க. இந்த காலத்துல மழை பெஞ்சா சட்டை வீணாயிருமே, கார் வீணாயிருமே, பைக் வீணாயிருமே, என் வேலை கட்டு போயிருமே, எல்லாம் மழையை திட்டுறதுனால பகல் நேரத்துல வரமாட்டேங்குது. நீங்க மனசார நினைச்சு பாருங்க, மழை பெய்யணும், எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும், குடி தண்ணீர் நல்லா கிடைக்கணும், விவசாயம் நல்லா நினைச்சா பெய்யும், பெய்யாம எங்க போயிடும். நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு மழை பெய்யறத நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால பெய்ய மாட்டேங்குது. அப்ப நம்ம உட்கார்ந்து ஒரு நல்ல எண்ணங்களை பரப்பி கொண்டிருந்தாலே போதும், அது எல்லா புண்ணியத்தையும் தானே தரும். நீங்க போய் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண வேண்டியதில்லை, அங்க போய் ஒரு 100 பேருக்கு பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை, மருத்துவமனையில சேர்த்து விடணும்னு அவசியம் இல்லை. உட்கார்ந்து மனதார நினைச்சு பாருங்க, வாழ்த்துங்க, இந்த உலகத்தில் நல்ல மாற்றம் வரணும், வாழ்த்துங்க. மகிழ்ச்சி சொல்லக்கூடிய அந்த வாழ்த்தெல்லாம் நினைச்சு பாருங்க, அதுவே பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். இப்படி வாழ்கின்ற காலத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் புண்ணிய கணக்கை கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பொருளை புண்ணியமாக மாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி மாற்றினால்தான் இந்த வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். பொருள் நிலையானது அல்ல, அது எல்லார்கிட்டையும் இருக்கும், நல்லவங்கிட்டையும் இருக்கும், கெட்டவங்கிட்டையும் இருக்கும். அருள் என்பதுதான் நிலையானது. இந்த ஆன்மா கூட பயணிக்கக்கூடியது. நம்ம எத்தனை கோடி கோடியை வச்சிருந்தாலும் அந்த உடம்பு உயிர் பிரிஞ்ச பின்னாடி எந்த சொத்தையும் நம்ம எடுத்துட்டு போக முடியாது. அப்ப அந்த ஆன்மா எதைத்தான் எடுத்துட்டு போகும், புண்ணியத்தை மட்டும்தான் எடுத்து. நாம் எவ்வளவு புண்ணியங்கள் செய்திருக்கோம் அது மட்டும்தான் ஆன்மாவோடு பயணம் செய்யும். மத்த எல்லாம் பொருள் எல்லாம் இங்கே நின்றுடும், உறவுகள் நின்று போயிடும், எல்லாம் இதோடு முடிஞ்சு போச்சு. என்னதான் நம்ம வந்து பாசமா இருந்தாலும் உறவுகள் போல அங்க நின்று போயிடும், கட்டாயம் பொருள் எல்லாம் சம்பந்தம் இல்லாம போயிடும். அப்ப நம்ம கூட வர்றது என்ன, புண்ணியங்கள் மட்டும்தான் கூட வரும். ஆகவே அந்த புண்ணியத்தை வாழ்கின்ற போதே நாம் கூட்டிக் கொண்டால் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். அந்த புண்ணியத்தை கூட்டிக் கொண்டு வாழ்வதைத்தான் அருள் என்று சொல்கின்றோம். அருள் என்று சொல்றோம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், அதை விட செல்வம் உயர்ந்த செல்வம் கிடையாது. இது மட்டும் நல்லா ஞாபகம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். அப்ப அதை கூட்டிக் கொள்வதற்கான வழிமுறைகள் எப்படி கூட்டிக் கொள்வது? யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அந்த துன்பத்தை நீக்குவதற்காக தான் மதுரை சேவர் சொல்றாங்க, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவி செய்ய. அதுதான் யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ ஓடி ஓடி உதவி செய்ய, அதை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு முறை பன்றாட நம்ம வந்து அந்த புண்ணிய கணக்கு கூடணும். நைட் தூங்கும் போது நினைச்சு பாக்குறேன், நீங்க எத்தனை பேருக்கு புண்ணியம் பண்ணியிருக்கேன், எத்தனை குருவிக்கு நான் சாப்பாடு வச்சேன், எத்தனை எறும்புக்கு நான் வச்சேன், எத்தனை பசுமாட்டுக்கு பண்ணேன், எத்தனை குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணேன், எத்தனை பெரியவங்களுக்கு என்னால உதவி செய்ய முடியுது என்று பார்க்கிறோம். எத்தனையோ பேர் முதியவர்கள் இருக்கிறார்கள், ஆள் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், வசதி இல்லாதவங்க இருக்கிறாங்க, நோயோடையவர்கள் இருக்கிறாங்க, உடல் உடம்பற்றவர்கள் இருக்கிறார்கள், உழைக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம செய்யலாம். புண்ணியம் செய்வதற்கு நமக்கு இந்த சமுதாயத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம மட்டும் மனசு வச்சா தினம் தினம் நிறைய புண்ணியங்களை செய்ய முடியும். அதுக்கு நம்ம இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை. எது நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறதோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் புண்ணியமா மாத்துங்க. எப்படி வந்து ஒரு டாலர் அமெரிக்காவில் போய் டாலர் வந்துச்சுன்னா அது கூட நம்ம இந்திய ரூபாயை மாத்துறோமோ அது மாதிரி நம்ம இருக்கிற பொருளை எல்லாம் புண்ணியமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றவில்லை என்று சொன்னால் எப்படி திடீர்னு வந்து காசு செல்லாதுன்னு சொல்றாங்களோ அது மாதிரி எப்ப நம்ம வந்து இறந்து போறோமோ இந்த பொருள் நமக்கு செல்லாது, மத்த எல்லாம் செல்லாதா போயிடும். அது புண்ணியமா மாத்திருந்தால் செல்லுபடியாகும், அந்த ஆன்மாவோட சேர்ந்து அது பயணம் செய்யும். ஆகவே வாழ்கின்ற போதே அருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அருள் சேர்ப்போம். பொருள் என்பது இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டும்தான்.
வறுமையா இருக்க முடியாது, பட்டினியா இருக்க முடியாது, உடை இல்லாமல் இருக்க முடியாது, குடும்பம் இல்லாமல், அந்த அளவுக்குத்தான் பொருள் தேவை. அதைத்தான் நிறை செல்வம் என்று மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு மேல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் புண்ணியமாக மாற்றப்பட வேண்டும். மாற்றினால் அந்த புண்ணியம் அது ஆன்மாவோடு தொடர்ந்து செல்லும், பல நன்மைகளை கொடுக்கும் என்று சொல்லி அருளும் பொருளும் என்ற இந்த ஒரு சிந்தனையை நாம் இந்த அளவிலே நிறைவு செய்வோம். இதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில அருளும் பொருளும் இரண்டு மாறி மாறித்தான் வரும். பெரும்பாலும் இந்த வாழ்க்கையில பொருளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அருளை விட்டு விடுகிறோம். அதையெல்லாம் சரி செய்வதற்கு தான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் மனவளக்கலை என்ற நிலை வைத்து, அதில் தவம் தற்சோதனை எல்லாம் வைத்து அந்த அருளை கூட்ட வேண்டும் என்பதற்காக நம்ம பயிற்சி முறைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அருளை கூட்டிக் கொள்வோம். கூட்டிக் கொண்ட அருளை நம்மை போன்று இன்னும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு அந்த அருளை கொடுத்து நாம் இன்னும் மற்றவர்களையும் அந்த ஒரு நல்ல மேல்நிலைக்கு உயர்த்துவோம் என்று சொல்லி இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்த நிர்வாகத்தர் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி, நீங்களும் உங்கள் குடும்பமும் உடைய தொழிலும் மேலும் மேலும் உயர்ந்து விளங்க வேண்டும், எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாளைய தினம் சொல்லுங்க. வாழ்க வளம். நாளைய தினம் நம்ம மன்றத்துல திருப்பூர்ல இருந்து மங்கையர்கரசி அம்மா நாளைக்கு இணையதளத்தின் மூலியமாக சைதை மன்றத்துல இணையறாங்க. இப்போ நம்ம முதல்ல நம்ம ஐயாவை வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் நாம கேள்வி பதில் வச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். அனைவரும் தவநிலைக்கு வந்துருங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நமக்கு அருளும் பொருளும் என்ற அற்புதமான தலைப்பினிலே குருமகா சன்னிதானத்திலிருந்து நமக்கு சிறப்பானதொரு சிந்தனையை அளித்த மூத்த அன்பு சகோதரர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் கே பெருமாள் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பெருமாள் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி கே பெருமாள் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி கே பெருமாள் ஐயா அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர் வாழ்க வளமுடன். அருள்நிதி கே பெருமாள் ஐயா அவருடைய ஆன்மீக சேவை மேலும் மேலும் சிறந்து விளங்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ராஜ்குமார். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் ஐயா கிட்ட கேள்வி கேட்க வேண்டியவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுடைய அறிமுகப்படுத்திட்டு நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணலாம். முத்துலட்சுமி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆழியார்ல இருந்து பேசுறீங்க ஐயா. சாமிஜியோடைய பிளஸிங்ஸோட உங்க பிளஸிங்கும் சேர்ந்து வந்ததுங்க ஐயா. நல்லதுங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஒரு சந்தேகங்க ஐயா. சொல்லுங்க. அருளும் பொருளும் இணைந்தே கிடைக்காதங்க ஐயா. ஒண்ணு அருள் கிடைச்சா பொருள் கிடைக்காது, பொருள் கிடைச்சா அருள் கிடைக்கும் சொல்றாங்க. சாமிஜியுடைய வாழ்க்கையிலயும் அது நடந்திருக்குங்க ஐயா. உங்க கருத்து என்னங்க ஐயா? அதாவது அந்த மாதிரி சிலருக்கு அருள் நிறைய கிடைக்குது, சிலருக்கு நம்ம பொருள் நிறைய கிடைக்குது. ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப அபூர்வமா தான் இருக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு 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 நல்ல ஒரு குருவிடம் வந்தவர்கள் கண்டிப்பா அந்த பொருளையும் பெருக்கிக் கொள்ளலாம், அருளையும் பெருக்கிக் கொள்ளலாம். சாமிஜியோட வாழ்க்கையில் நீங்க சொல்ற மாதிரி ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்தது, பல கஷ்டங்கள்லாம். ஆனா அந்த அனுபவங்கள் கொடுத்த நிலையெல்லாம் சமுதாயத்துக்கு நன்மைகளாக மாற்றி விட்டார். சாமிஜி கிட்ட கடைசியில ஒரு அன்பர் கேட்கிறார், சாமிஜி இந்த பிரம்ம ஞானத்துல இவ்வளவு தெளிவா நீங்க சொல்றீங்களே,
ஒரு விஞ்ஞானிகள் கூட சொல்ல முடியாத சொல்றீங்க, எப்படி இது உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கும் போது சொல்றாங்க. அதாவது என்னை வறுமை வாட்டி புழிந்தது பாருங்கள், அந்த புழிந்த போது எடுத்த சாரம் தான் இந்த பிரம்மஞானம். அப்படி கூட ஞானிகள் அதை சமுதாய நன்மையாக மாற்றிக் கொள்கிறார்கள். ஆக பொருள் இல்லாத போதும் கூட புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய வழியை கொடுத்து விடுகிறார்கள். ஆனா அந்த அருள் பொருள் இரண்டுமே ஐயா உங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்குங்கய்யா. ஒரு சிரிச்சாருன்னா அப்படியே எல்லாம் அப்ப பொருள் இருக்கிறது. அப்படி இருக்கிறாங்க, ஒரு சிலரும் இருக்கிறாங்க. ஏன் நம்முடைய கருணாகரன் ஐயாவே எடுத்துக்கல, அருளும் இருக்கிறது பொருளும் இருக்கிறது. மாடி மாடியா கட்டி விட்டு நம்ம எல்லாம் வந்து தவம் பண்றது தான் மட்டுமல்ல, அன்னதானமும் பண்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு புண்ணியங்கள் செய்யறாங்க பாருங்க. ஆமாங்க. ராமராஜ் காட்டன்ஸ் நாகராஜ் எத்தனை இடத்துல கடை வச்சிருக்காரு. எல்லா இடத்துலயும் உறவுகள் மேம்பட என்று ஒரு பெரிய சாமிஜியோட படத்தை போட்டு வச்சு பண்றாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து முதல்ல வந்து சாதாரணமாக தான் இருந்தேன், என்னைக்கு மன்றத்துல சேர்ந்தனோ அன்னையில இருந்து எனக்கு பொருள் கூட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நியாயமான உழைப்பு, நியாயமான எந்த இடத்துல ஏமாத்து வேலை கிடையாது. கவர்மெண்ட் கட்ட வேண்டிய அத்தனை வரையும் கரெக்டா கட்டுறாங்க. அப்ப என்னுடைய நியாயம் தான் உயர்த்தியது. இதெல்லாம் எனக்கு வந்து மனவளத்தை சொல்றாரு. காயக்கல்ப புஸ்தகத்துல கூட சாமி எழுதியிருக்காருங்கய்யா, இந்த பயிற்சியை செய்பவர்கள் அருளும் பொருளும் பெற்று நீடூழி வாழ்வீர்களாகன்னு எழுதுறாருங்கய்யா. அவர் சொன்னது மாதிரி இன்னைக்கு பலர் அருளும் பொருளும் பெற்று வாழ்கிறார்கள் இருக்கிறாங்க. அதனால என்னன்னா சாமியோட நிலையில நிற்போம். நமக்கு பொருளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நல்ல வாழ்க்கை வாழ்க்கிறாங்க. சாமிஜி சொன்னபடி அருளும் பொருளும் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. வாழ்க்கை. அப்புறம் இன்னொரு கேள்விங்கய்யா, நீங்க வானியலும் ஜோதிடமும் நடத்துனீங்க ஆழியார்ல. நாங்க 2004 துணை பேராசிரியர் பயிற்சிக்கு வந்தோம்ங்கய்யா. நீங்க சாமிஜி இருக்கிறப்ப ஸ்டேஜ்ல நீங்க நடத்துனீங்கய்யா. அதுல வந்து நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அந்த கோள்கள் நட்சத்திரங்கள் அனைத்தும் நமது உடல் உறுப்புகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்திருந்தீங்கய்யா. அப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில பாத்தீங்கன்னா அத உண்மைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கய்யா. நம்ம மரபணு, நம்ம பயிற்சிகள் நம்ம மரபணுவே மாற்றுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நீங்க 15 வருடத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு கிளாஸ்ல நடத்திட்டீங்கய்யா. எத்தனையோ விஞ்ஞான உண்மைகளை எல்லாம் மகரிஷி வந்து அனாசி சொல்லிட்டு போயிட்டாருங்க. பல விஞ்ஞானிகள் தெரியாத எல்லாம் மகரிஷி வந்து எளிமையான முறையில் போயிட்டாரு. அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானிகள் கொண்டு வருவதற்கு இன்னும் ஒரு 30 வருஷம் கூட ஆகணும். செய்திகளை மகரிஷி அவங்க எளிமையா சொல்லிட்டு நம்ம காயக்கல்ப பயிற்சி, உடற்பயிற்சியில எல்லாத்திலுமே கோள்களுடைய சஞ்சாரம் இணைந்து இருப்பதை இப்ப 20 வருடமா தொடர்ந்து பயிற்சி பண்றப்ப உணர முடியுதுங்க ஐயா. நல்லா உணர முடியுது. அது நீங்க மேற்கோள் காட்டினீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த குறிப்பை எடுத்து வச்சு படிச்சேன் பாருங்க ஐயா. நல்ல ஆன்சர் நீங்க கொடுத்தது அதுல இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. வாழ்க்கை அடுத்ததா தமிழ் செல்வி பாபு, நீங்க அறிமுகப்படுத்திட்டு பேசலாம். வாழ்க வளமுடனுங்க ஐயா. நான் ஆலந்தூர் அறக்கட்டளையில இருந்து பேசுறேங்க ஐயா. உங்களோட அந்த ஸ்பீச் சூப்பரா இருந்தது. அதாவது அருளும் பொருளும் இந்த நம்ம எக்ஸசைஸ் காயக்கல்பும் தவம்லாம் பண்ணினா கண்டிப்பா அருளும் பொருளும் இருக்கான்னு தெரியாது. ஆனா மன நிம்மதி நிறைவு இருக்குது ஐயா. நமக்கு அது எப்பவுமே இருக்குன்ற அந்த ஃபீலே இருக்கு. அது வரணும், பொருள் வரணும் அப்படியெல்லாம் இல்ல. அது எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்குங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட ஸ்பீச். அப்புறம் என்னோட கொஸ்டின் என்னங்க ஐயா, இது ஆசிரியருக்கான கேள்விதான். 2 ஆசிரியர் நாங்க டிஸ்கஸ் பண்ணும் போது எங்களுக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் வந்துடுச்சு. ஆனாலும் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நாம துரியத்தவும் பண்றோம். ஐயா நாம துரியத்தவும் பண்றோங்க ஐயா. துரியத்தவத்தினால நம்மளோட வினைகள் போகுது. ஆனா நம்ம குழந்தைகள் நம்ம சின்ன வயசுல அந்த ஏஜ்ல நாம என்ன செஞ்சோமோ, பெண்ணாகட்டும் பையனாகட்டும்,
இந்த வயசு வரும்போது அவங்க 25 வயசு வரும்போது அதே செயலை செய்யறாங்க. அப்ப நம்ம ஒரு 10 வருஷமா தவம் பண்ணும்போது, அந்த துரிய தவம் பண்ணும்போது நம்மளோட பிராரப்த கர்மம் போகும்னு சொல்றது போகுங்களா, இல்ல நாம அனுபவிச்சேதான் தீர்க்கணுங்களா? அது ஐயா கேட்டுச்சுங்களா ஐயா? கேக்குதுமா. இப்ப எப்படின்னாமா, அதாவது நம்முடைய குழந்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கோ, அந்த குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு முன்னர் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்ததோ, குணாதிசயங்கள் இருந்ததோ, அதுவெல்லாம் அந்த குழந்தைகளுடைய சொத்தாக மாறும். அந்த குழந்தையை பெற்றெடுத்த பின்னர் நம்ம கிட்ட சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் நம்ம வாழ்த்ததின் மூலமாக, நம்முடைய தவத்தின், ஆனா அந்த குழந்தை நம்ம எப்படி இருந்தோமோ அதுதான் அந்த குழந்தைக்கு ஆரம்ப சொத்தா இருக்கும். இப்போ காந்திஜி ஒருத்தர் கேட்கிறார், மகாத்மா காந்தி அவர்களே, நீங்க எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறீர்கள், எவ்வளவு ஒரு ஒழுக்கத்திலும் ஒரு பண்பிலும் அறிவிலும் சமுதாய சேவை செய்வதிலும் கெட்டிக்காரங்க இருக்கீங்க. குழந்தைகள் யாருக்குமே அவங்களுடைய குணங்கள் இல்லையே. காந்திஜி கேட்கிறாங்க. அப்ப அவரு அப்படியே யோசனை பண்ணிட்டு சொல்றாரு, நீங்க எல்லாம் இன்னைக்கு என்னை மகாத்மா காந்திஜின்னு சொல்றீங்க, மகாத்மான்னு சொல்றீங்க, அது ஒரு சந்தோஷம் தான். ஆனா இந்த குழந்தைகள்லாம் நான் மகாத்மாங்கிற ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி பிறந்தவங்க, அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப நான் அப்படித்தான் இருந்தேன். இப்போ அந்த உண்மை என்பது, அன்பு, இரக்கம் என்பது, பிறருக்காக சேவை செய்வது, என்னை அர்ப்பணித்துக் கொள்வது எல்லாம் இப்ப எனக்கு வந்துருச்சு, பின்னாடி வந்துருச்சு. ஆனா நான் குழந்தைய பெற்று இருக்கும் போது எனக்கு அந்த குணம் இல்லை எனக்கு. அப்ப என்ன இருந்தது அதுதான் குழந்தையா வந்துச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோமோ அதுதான் வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம அதுக்காக விட முடியாது. அந்த குழந்தைகளை வாழ்த்தி 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 நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி நம்ம கொண்டு வர முயற்சி. ஆனா முதல்லயே வந்திருந்ததுன்னா அது சரியா இயல்பா மாறி. இப்ப நம்ம அது பல மடங்கு கஷ்டப்பட்டு வாழ்த்தி கொண்டுட்டு வரணும். வர வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ முடியாத ஒண்ணும் இல்லை. மீண்டும் நம்ம மதுரை சொன்னபடி நல்ல தவத்தில் ஆழமா போய் இருந்து வாழ்த்துவோம். ஆனா இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் 2 முறை 4 முறை வாழ்த்துக்கு பத்தாது. இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட அவ்வளவு மற்ற தாக்கங்கள் இருக்கிறது. நீங்க 100 முறை 300 முறை 1000 முறை இப்படி வாழ்த்துங்க. அப்பதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனா கண்டிப்பாக வாழ்த்துவதன் மூலமாக அந்த குழந்தைகளின் தாக்கத்தை கொண்டு வர முடியும். ஆனா அந்த குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு முன்னரே நல்ல மாற்றங்கள் நமக்குள்ளே வந்திருந்தால் அந்த மாற்றங்கள் தானாக குழந்தைக்கு வரும். இப்ப பரவாயில்லை, நல்லதோ கெட்டதோ இப்படி இருக்கு. இன்னைக்கு நம்ம முடிஞ்சது, நாம் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கலாம், வாழ்த்தலாம். இதுதான் இன்னைக்கு முடியும். அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வ. கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஆகவே நாம் உருவாக்கி கொடுப்போம், வாழ்த்துவோம். நன்றி. அடுத்ததா உஷா சேகரம்மா, நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நான் சைதாப்பேட் மன்றம் உஷா பேசுறேங்க ஐயா. மத்தியானம் சத்குரு மகரிஷில அன்பு கருணை கேட்டது. ஹலோ, கேக்குதுங்களா ஐயா? மத்தியானம் அன்பும் கருணை கேட்டங்கய்யா. இப்ப புண்ணியம் தான் ஆன்மாவோட பயனுக்கும் என்பதை ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ரொம்ப நிறைவு. ஜீவ காருண்யத்தை பத்தி ரொம்ப நல்ல நிறைவா இருந்ததுங்கய்யா. ஐயா உங்களை பிசிக்ஸ் ப்ரொஃபசர்னாரு, எனக்கு தமிழ் ஆசிரியர் மாதிரி தெரியுதுங்கய்யா. திருக்குறளை இவ்வளவு அழகா எங்களுக்கு புட்டு அழகா சொல்லி கொடுத்துட்டீங்க. அதே மாதிரிங்கய்யா, நாள் ஒன்னொன்னும் கத்தி போன்றதுன்ற ஒரு இனிமேல் ஒரு நாளோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு ரொம்ப அழகா விளக்கி கொடுத்துருக்கீங்க ஐயா. நீங்க இறப்பு தான் தூக்கத்துக்கும்னு ஒரு புதுசா எதுவும் ஒரு புதுசா நான் கேக்குறேங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உங்க பேச்சு. நான் பிஜி டிப்ளமா வேதாத்ரி மகரிஷி காலேஜ்ல படிக்கும் போது டெய்லி செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருப்பீங்க ஐயா நீங்க. இப்பதான் நான் யோசிப்பேன், எவ்வளவு பேர் இருக்கும்போது ஐயா ஏன் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காருன்னு. நீங்க இப்பதான் எனக்கு தெரியுது, அறமும் பொருளும் மனசுல வச்சு ஒரு நிமிஷமும் வேலை பார்ப்பீங்கன்ட்டு இப்பதாங்க ஐயா புரியுது. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, நிறைவா இருந்ததுங்க ஐயா.
எல்லாம் ரொம்ப விளக்கமா இருந்துச்சு. எளிமையான முறையில ஆன்மாக்கு சொன்னீங்க பாருங்க. 1000 புண்ணியம் கணக்கோட சொன்னீங்க ஐயா. எல்லாமே ரொம்ப மனசுல பதிகிற மாதிரி இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வந்து ஹெச்ஓடின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம ஐயா வந்து ஒரு சித்தர் பாரம்பரியம். ஆமாங்க. அவருடைய அண்ணா, அவருடைய குடும்பத்தினர், அவருடைய பாட்டன், முப்பாட்டன், பூட்டன் எல்லாமே சித்தர் வழி வந்தவர்கள். அவர்கள மிகப்பெரிய வைத்தியர்கள். அந்த வழியில தான் இப்போ வந்து நமக்கு உலகம் முழுவதும் கலிக்கம் என்ற ஒரு இதுவே நம்முடைய ஐயாவுடைய பாட்டன் பூட்டனார் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அன்னசத்திரத்துல இன்னைக்கும் 5000 பேர் 10,000 பேர் மாடு கட்டிட்டு டிராக்டர் ஓட்டிக்கிட்டு கார்ல வந்துட்டு வேன்ல வந்துட்டு கண்ணில் ஊத்திட்டு போறாங்க. காலையில் 5 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கலிக்கம் பிறந்தது ஐயாவுடைய பாரம்பரியத்தில் இருந்து தான் வந்தது. இன்று சைதாப்பேட்டையிலும் சென்னையில 2020 வருடமாக கலிக்கம் ஊத்துறாங்க அப்படின்னா கைலை கே முத்துகிருஷ்ணன் ஐயாவுடைய சொந்த தம்பி தான் நம்முடைய டாக்டர் கே பெருமாள் ஐயா அவர்கள். இந்த தருணத்துல நான் கூறிக்கொள்ள ரொம்ப பெருமைப்படுறேங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க்கை ஐயா. உங்ககிட்ட ஒரு சின்ன இது சொல்லுங்க. ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் ரொம்ப வருஷமா தொடர்புல இருந்துட்டு முதல்ல வேலைக்கு போறாரு. வேலை கிடைச்சிட்டு போயிட்டு முதல் மாச சம்பளம் வாங்கிட்டு வராரு. சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த சம்பளத்தை அப்பா அம்மா கிட்ட கூட கொடுக்காம தன்னுடைய குரு கிட்ட எடுத்துட்டு போய் அந்த முதல் மாத சம்பளத்தை எடுத்து போய் கொடுத்த உடனே அந்த குருவினுடைய உணர்வு, கொடுத்த அந்த மாணவர் சீடனுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்திருக்கும். இதுல மாணவர் என்பவர் டாக்டர் கே பெருமாள், குரு என்பவர் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி. சொல்லுங்கய்யா. எம்எஸ்சி முடிச்ச பின்னாடி அப்புறம் வேலைக்கு ஒரு காலேஜ் பண்ணிட்டு இருந்தேன். மதுரையில ஒரு யாதவா காலேஜில் வேலை பார்த்தேன். அவங்க கொஞ்சம் வேலை பார்த்து சம்பளம் கொடுத்தாங்க. அந்த சமயத்துல கொண்டு போய் அதை வந்து முதல் சம்பளத்தை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அப்பா அம்மா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஏதோ சூழ்நிலை அந்த சம்பளம் கொடுக்க முடியல, அப்பா அம்மா கொடுக்க முடியல, வேற ஏதோ செலவாயிடுச்சு. ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அப்ப ஆழியார்ல வந்து இந்த மாதிரி 15 நாள் 20 நாள் அப்ப எனக்கு எல்லாம் லீவு நாள் எல்லாம் ஆழியாருக்கு வந்துடும். அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு 1500 2000 பணம் கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கும்போது எனக்கு என்னன்னா, நம்ம முத காலேஜ்ல சம்பளம் வாங்கினப்ப கூட அப்பா அம்மாட்ட கொடுக்க முடியல. இப்ப இந்த பணத்தை வந்து நம்ம நேர சாமிஜிட்ட கொண்டு கொடுத்துருவோம். இன்னைக்கு நமக்கு அப்பா அம்மா குரு தெய்வம் எல்லாமே இன்னைக்கு அவர் தானே. அதனால இன்னைக்கு நம்ம கொண்டு அவர்கிட்ட கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜிட்ட போய் நான் ஒரு பவியமா இருந்து சாமிஜி இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஆசை சாமி, அப்படி முதல் சம்பளத்தை வந்து எங்க அப்பா அம்மாட்ட கொடுக்க முடியல. இன்னைக்கு வந்து நான் அது எனக்கு ஒரு சின்ன ஹானர் ரிமைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், நீங்க அதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி போது அப்ப சாமிஜி ஒரு நெருடலான நிகழ்ச்சி தான். இன்னும் நமக்கு நினைக்கும் போதெல்லாம் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப கூட அந்த உமாங்கிறவங்க இருந்தாங்க, சாமியோட வளர்ப்பு மகள். அப்போ சாமிஜி கூப்பிடுறாரு, உமா இங்க பாருமா, நமக்கு வந்து பெற்று எடுத்து கஷ்டப்பட்டு வளர்க்காம நமக்கு வந்து ஒரு 40 வயசுல ஒரு குழந்தை வந்து நிக்குது பாருங்க, இந்த குழந்தை என்ன கொடுக்குதோ அந்த சம்பாத்தியத்தை வாங்கி வச்சுக்கோ அப்படின்றார். உண்மையிலே அது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த நம்ம பெத்து வளர்க்காத குழந்தை வந்து நிக்குது பார் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஐயோ, அதுவெல்லாம் எத்தனை ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ. அப்படி மகரிஷி முன்னாடி நம்மளையும் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி நினைச்சு அவர் ஏற்றுக்கொண்ட தன்மை இருக்குது பாருங்க. அதற்காகத்தான் நம்ம ஓடி உழைக்கணும் என்ற நிலை வரும். நான் காலேஜில் இருந்த போது வேலை செஞ்சிருக்கேன், கடமை செஞ்சிருக்கேன். ஆனா அப்ப சம்பளமும் இல்லாம அதை விட பல மடங்கு வேலை செய்யறோம்னா, இது போன்று அந்த ஒரு மகானுக்கு
சீடரா இருக்கக்கூடிய பெருமை அவருடைய மனதுல நமக்கு ஒரு இடம் கிடைச்சு. இது தவிர வேற வாழ்க்கையில வேற என்ன வேணும், என்ன வேணும், அதை நினைக்க நினைக்க ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி ஒரு 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 அன்பும் கருணையுமாக ஒரு தாய் உள்ளத்தோடு அந்த மகரிஷி அந்த பார்த்த பார்வை, சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் அடிமனதுல பதிந்து நிற்கிறது. ரொம்ப நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தி விட்டீங்க. வாழ்த்துக்கள். வாழ் வளமுடன். வாழ். இல்லைங்க, நீங்க அத வந்து ஆழியார்ல பிரம்மஞானம் பயிற்சி நான் 1998 இருக்க சொல்ல நீங்க சொன்னீங்க. அப்ப நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ வந்து நாங்கெல்லாம் அழுதுட்டோம். நாங்க அந்த பிரம்மஞான ஹால்ல அது நான் அனுபவிச்சத மக்கள் எல்லாம் அனைவரும் இப்ப இந்த ஜூம்ல இருக்கிறவங்க அனுபவிக்கணும்ன்றதுக்காக அந்த கேள்வி கேட்டேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. முடிச்சுக்கலாங்களா ஐயா? அடுத்த சுந்தரம் ஐயா கேட்கணும், கேள்வி கேட்கணும்ன்றாரு. சுந்தரம் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணுங்க, பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. ஐயா உங்க சிந்தனை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க, ரொம்ப நன்றிங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் ஐயா நீங்க ரொம்ப வருடம் நம்ம குருஜி கூட இருந்திருக்கீங்க. அவர் கூட இப்ப சொன்ன மாதிரி இது மாதிரி இன்னும் 1-2 நினைவுகள் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் 1-2 சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நிறைய அனுபவங்கள் இருக்குதுங்கய்யா மகரிஷி கூட இருந்ததுல. ஏன்னா அவர் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு மனித உருவத்தில் இருந்தாலும் கூட அவர் உண்மையிலேயே ஒரு வாழ்ந்த தெய்வம். இப்போ நீங்க ஒரு அனுபவம் கேட்டதுக்காக ஒரு சிலது நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். இப்ப நம்ம வந்து சாமிஜி கிட்ட உட்கார்ந்துட்டு அங்க பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். சில சமயம் ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு போனோம்னா 12 மணி 1 மணி வரைக்கும் அவர்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவர் என்ன பேசினாலும் நமக்கு அது ஆனந்தமா இருக்கும். அப்படி உட்கார்ந்து அதை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆனோடனே என்னன்னா அந்த அப்பெல்லாம் இப்பெல்லாம் அந்த டீ குடிக்கிற பழக்கம்லாம் விட்டுட்டாங்க. அப்பெல்லாம் கொஞ்சம் அந்த டீ குடிக்கிற பழக்கம்லாம் இருந்தது. ஒரு 1.5 மணி நேரம் ஆனோடனே சாமிஜி பேசிட்டு இருக்காரு, ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. இந்த தோணுன உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. எப்படித்தான் மகரிஷி கண்டுபிடிச்சாரு தெரியல. அது உடனே கூப்பிட்டு சொல்றாரு, உமா இந்த பெருமாளுக்கு ஒரு டீ போட்டு கொடுங்க. உண்மையில இதெல்லாம் வந்து ஒரு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. அற்புதம் அற்புதம். அதுதான் ஒரு தாய்க்கு எப்படி ஒரு குழந்தைகிட்ட பசி வந்த போது அந்த பசியை உணர்ந்து அந்த தாய் செய்கிறதோ அந்த மாதிரி அந்த ஒரு தாய் அன்பு மிக்கவர் சாமிஜி. அதுல வந்து இன்னும் பல செய்திகளை சாமிஜி சொல்லலாம். அப்படி நம்ம என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு தெய்வமாக வாழ்ந்தவர். அவ்வளவுதான் உருவம் இருந்தது ஒழிய அவரோட தெய்வ சிந்தனையோட தெய்வ குணத்தோடு வாழ்ந்த மனிதர் மகரிஷி. நல்லதுங்க, வாழ்க்கை. அற்புதம் அற்புதம். நன்றிங்க, வாழ்க்கை. நிறைய செய்திருக்கோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருளும் பொருளும். வாழ்க வளமுடன். அருளும் பொருளும் என்ற தலைப்புல அருள் என்பது நிலையானது, பொருள் என்பது நிலையில்லாதது. அத நிறைய திருக்குறள் உதாரணத்துடன் எளிமையாக ரொம்ப தெளிவாக பொருள் செல்வம் கொண்டு புண்ணியத்தை செய்வதை எடுத்து கூறி அருட்செல்வமாக மாற்றிக்கொண்டு வாழும் காலத்தே நிலையான அருளை சேர்த்து கொண்டு வாழ வேண்டும் என்ற சிந்தனை ரொம்ப மிகவும் எளிமையான உதாரணங்களுடன் தெளிவாக பொறுமையாக மகரிஷி நமக்குள்ள இருந்த இதெல்லாம் நமக்கு சாத்தியம் என்பதை நீங்க ரொம்ப அழகா சொல்லி எடுத்து கொடுத்துருக்கீங்க. அதே போல நிறைவா உங்களுக்கும் மகரிஷிக்கும் இருந்த தொடர்பு, அவங்க மகரிஷி உங்களோட எப்படி தாய் உள்ளம் கொண்டு மகரிஷி வாழும் தெய்வம் என்று நீங்க சொன்னதை நாங்க இன்னைக்கு ரொம்ப மனப்பூர்வமா அதை உணர்ந்தோங்கய்யா. நீங்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சீங்க, குருவோட இருந்துருக்கீங்க. உங்களை பாக்குறது, உங்களோட இருந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நாங்களும் அந்த அருளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க. இன்று நமக்கு அருளும் பொருளும் என்று சிந்தனை விருந்து கொடுத்த விஷன் டைரக்டர் மூத்த பேராசிரியர் டாக்டர் கே பெருமாள் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை சைதை
அறிவு திருக்கோயில் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அதேபோல் இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும், இந்த ஜூம் இணைப்பில் கொண்டாடும் அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி அருள் புரிந்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்துப்பாடி நிறைவு செய்து கொள்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. வற்றாயிருப்பதுன்னு சொல்லுவாங்களே, அத மாதிரியான ஒருத்திய இன்றையிலிருந்து உங்களுக்கு அதிகரிக்கணும். அது கையிலேயும் நல்ல மாதிரியாக செயலாகணும் என்றதுக்காக இப்ப எனது சக்தியும் உங்களுக்கு நான் இப்பொழுது எல்லாருக்கும் கொடுக்கிறேன். கையை நீட்டி வாங்கிக்கங்க. கண்ணு இங்கே என் பேர்ல இருந்தால் பரவாயில்ல, கை மேல நினைவு இருக்கணும், உங்க கை மேலேயே நினைவு இருக்கணும். அப்போ நான் வீசுற வீச்சில் எவ்வளவு சக்தி வருது, அது மேல படுதா, அந்த சக்தி எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கும். வாழ்க வளம். வாழ்க வளவளம். இப்ப கவனிச்சு பாருங்க, என் கைய கண்ணால பார்க்கலாம், ஆனா மனம் உங்க கை மேல இருக்கணும். அலை அலையா கையில வந்து வீசுகிறதா, அப்படியே வாங்கி வச்சுக்கோ. நீங்க எத்தனை பேருக்கு இனிஷியேஷன் கொடுத்தாலும் உங்களுடைய ஜீவகாந்த சக்தி குறைபடாது. வாழ்க வளமுடன். வாழ்க. கரஸ்பாண்டிங்கா நான் எந்த மாதிரி வீசலாம் அதே போல படுதான்னு பாருங்க. இது எங்க இருந்தும் கூட பாயும். 1000 மைலுக்கு அந்தாண்ட இருந்தா கூட இங்க நினைச்சு கொடுத்தா பாயும். ஆனா அவங்களுடைய எண்ணம் இங்க இல்லை, எங்கேயோ இருக்குது, அதனால தெரியாது. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் 6:30 மணிக்கு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.